கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஒரு புது வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்? பழைய வாழ்க்கையிலே அப்படி இருக்கலாமா? அல்லது இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கிறிஸ்தவ வாழ்க்கை என்று ஒரு புதிய வாழ்க்கை இருக்குதா? கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவுடனே ஒரு புது பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு புது வாழ்க்கை முறை இருக்கிறது. அது வெறும் பாவத்தை மாத்திரம் தள்ளிவிடுவதல்ல, நீங்க இன்னும் நல்ல விஷயத்துல கூட சில மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷமாக நடத்தி கொண்டு வந்திருப்பார். ஆண்டவர் தாம் நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கணமும் தன்னுடைய கண்ணின் மணி போல பராமரிக்கிறார். வேதம் சொல்லுது நமக்கு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை தருவேன் என்று. நீங்கள் கர்த்தரோடு நடக்கிறவங்களா இருந்தால், நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக நடத்தி வருகிறதை தெளிவாக அறிய முடியும். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஒரு புது வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால வேற ஒரு பாரம்பரியத்தில் இருக்கலாம், வேறு விதமான கலாச்சாரத்தில் இருக்கலாம். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள் போன்றவைகளுக்கு பஞ்சமே இல்லை. அவைகள பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதுவரைக்கும் அனுசரித்து வந்திருக்கலாம். இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை நம்ம அறிந்து கொண்டு விட்டோம். நம்ம பழைய வாழ்க்கையிலே அப்படி இருக்கலாமா? அல்லது இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கிறிஸ்தவ வாழ்க்கை என்று ஒரு புதிய வாழ்க்கை இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த சந்தேகம் புதுசா கிறிஸ்துவுக்குள்ள வர்ற எல்லாருக்கும் உண்டாகும். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் தான். ஒரு 10-12 வயது வரைக்கும் எங்களுடைய குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து சபைக்கு போறதும் ஆராதனைக்கு போறதையும் வழக்கமா வச்சிருந்தேன். அந்த வயசுல அங்க அவங்க பேசுற பிரசங்கம் எனக்கு ஒன்றும் புரியாது. வேதத்திலையும் எனக்கு ரொம்ப அதிக பரிச்சயமும் கிடையாது. அப்போ 12 வயதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள், என்னுடைய தாயாருடைய மரணம், அதுக்கு பிறகு எங்களுடைய குடும்பத்துல சபை போவது, ஆராதனைக்கு போறது, பைபிள் படிப்பது போன்ற காரியங்கள், பழக்கமா செய்து வர காரியங்கள் எல்லாம் குறைந்து ஒரு கட்டத்துல நின்று போய்விட்டது. ஒவ்வொருவரும் தனித்தனியா ஒவ்வொரு பாதையிலே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மறுத்து பேசுகிறவர்களோட நட்பு வைத்திருந்தேன். நானும் அந்த கொள்கைகளினால கவரப்பட்டு ஈடுபட்டிருந்தேன். சில வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு 21, 22 வயது வரும் பொழுது இயேசு என்னை சந்தித்தார். எப்படி உங்களை சந்தித்தாரோ, எப்படி நீங்க கர்த்தரை புதுசா ஏற்றுக்கொண்டீங்களோ, அது மாதிரியே கர்த்தர் என்னை சந்தித்தார். அப்ப இடைப்பட்ட காலங்கள்ல கர்த்தரோட எந்த தொடர்பும் இல்லாது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பாதைக்கு நேர் எதிர் திசையிலே என் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருந்தது. அப்போ புதுசா உள்ளே நுழைஞ்ச உடனே, கிறிஸ்துவை சந்தித்த உடனே, என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த உடனே எனக்கு வந்த சில சந்தேகங்கள். இனி நம்ம எப்படி வாழணும்? நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானதா? இது மாதிரியே நம்ம இருந்து கொள்ளலாமா? நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் செய்வாங்க. அவருடைய வாழ்க்கையில இயேசுவையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம எப்பவும் இருந்த மாதிரி தான் அதுல இயேசுவையும் ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொள்வாங்க. இன்னும் சிலர் இயேசுவை மாத்திரம் அவர்தான் தெய்வம் என்று நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு, அவர்கள் இதுக்கு முன்னால் ஆராதித்து வந்த ஆராதனைகள், இதுக்கு முன்னால் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைகள் எல்லாவற்றிலிருந்து மாறிக்கொண்டு வந்துருவாங்க. ஆனா சிலர் என்ன செய்வாங்கன்னா, இயேசு எனக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதம் செஞ்சாங்க, அவர் இருக்கிறத நான் உணர்கிறேன், எனக்கு பெர்சனலா இயேசு இப்படி பேசினார், அதனால இயேசுவும் ஒரு கடவுள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு இயேசுவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா வாழ்க்கையினுடைய பழைய காரியங்கள், பழைய அந்த ஓட்டம், பழைய பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள் ஒன்றும் மாறாது. அது நடுவில் என்ன செய்வாங்கன்னா, இயேசு இயேசு என்ற ஒரு வார்த்தையை போட்டுக்கிருவாங்க. இன்னும் சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம், இனி பாவம் செய்யக்கூடாது,
பாவத்தை மாத்திரம் நம்ம செய்யாம, ஒரு பொய் சொல்லக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, மூக்குப்பொடி போடுறது, பாவ பழக்கங்கள். இதை மாத்திரம் எடுத்து விட்டால் போதும். மற்றதெல்லாம் அஸ் இட் இஸ் நம்ம எப்பவும் இருக்க மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் தப்பு. பாரம்பரியமா சில காரியங்கள்ல கெட்ட காரியங்களை நீக்கி விடுவது மாத்திரமல்ல, சில காரியங்கள் நல்லது மாதிரியே நமக்கு தெரிஞ்சாலும் மனுஷ பாரம்பரியங்களால உண்டாக்கப்பட்ட காரியங்களா இருந்தா அதையும் நீங்க மாத்திட்டு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வரணும். நிறைய பேருக்கு பளிச்சுன்னு என்ன தெரியும்னா, பாவத்தை விட்டு விட்டோம், இப்ப பாவம் செய்யறது இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. பாவத்தை மாத்திரமல்ல, நீங்கள் மனுஷரால் கற்பிக்கப்பட்ட நல்லது என்கிறதை போல தோன்றுகிற உங்கள் மனுஷ பாரம்பரிய வழக்கத்தையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவுடனே ஒரு புது பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு புது வாழ்க்கை முறை இருக்கிறது. அது வெறும் பாவத்தை மாத்திரம் தள்ளிவிடுவதல்ல, நீங்க இன்னும் நல்ல விஷயத்துல கூட சில மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, மனுஷரால் பாரம்பரியம் என்று கற்பிக்கப்பட்ட வீணான மனுஷ பாரம்பரியத்திலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கிற்று என்று 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வாக்கியத்துல சொல்றாங்க. அப்ப மனுஷரால பாரம்பரியமா கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்கள் மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு இருக்கும். அதையும் கூட அது கிறிஸ்துவுக்குள் ஏற்புடையதா, மனிதர்களால் உண்டாக்கப்பட்டதான்னு பார்த்து அதிலிருந்தும் நீங்கள் வெளியே வர வேண்டும். இது ஏன் அந்த வசனத்தை அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துல இதை விளக்கி சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். அந்த நாட்கள்ல யூதர்களிடத்திலே கர்த்தர் பல காரியங்களை பேசினார். மோசே என்பவரை அழைத்து தம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தம்முடைய ஜனத்தை எப்படி நடத்தணும், அவங்க எப்படி எப்படி வாழ்க்கையில நடந்து கொள்ளணும் என்று பல கட்டளைகளை, பல கற்பனைகளை, அதை கற்பனைன்னு சொல்லுவாங்க. கற்பனை அப்படின்னு சொன்னோன்னே இமேஜினேஷன் இருக்குல்ல, நீங்க அதுக்குள்ள போயிடக்கூடாது. அது இல்ல. கற்பனை என்பது கர்த்தர் கொடுத்த அவருடைய கமெண்ட்மெண்ட்ஸ், கட்டளை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய கட்டளைகளை கர்த்தர் தாமே தம்முடைய தாசனை நேரடியா சந்தித்து அவரோட பேசி புத்தகமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இத அவங்க ஆலயத்துல கடைபிடிப்பாங்க. அதோடு கூட சேர்ந்து தேவாலயத்துல 2 விஷயங்களை கடைபிடிப்பாங்க. கர்த்தருடைய கட்டளைகள், மோசே மூலம் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட கற்பனைகள். இன்னொன்னு என்னன்னா, அந்த கற்பனைகளை ஒட்டி இவங்க சில பாரம்பரியங்களை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. சாக்ரமெண்ட் என்றால் சில பாரம்பரியங்கள், மதத்தை ஒட்டின சில பாரம்பரியங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. வாரத்தினுடைய கடைசி நாள் உங்களுக்கு ஓய்வு நாளா இருக்கட்டும், இது கட்டளை. இதை ஒட்டி இந்த யூதர்கள், ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் சில சட்டங்களை ஏற்றி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓய்வு நாளை ஆசரிக்கணும், அந்த நாள்ல நீங்க கட்டாயமாகவோ அல்லது விருப்பப்பட்டோ எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது கர்த்தர் கொடுத்த கட்டளை அவங்களுக்கு. ஆனா அதை ஒட்டி இவர்கள் மனுஷ பாரம்பரியமா சில காரியங்களை வச்சிருப்பாங்க. என்னென்னலாம் வச்சிருப்பாங்கன்னு கேட்டா, ஒரு கட்டிலை நீங்க தரையில இழுத்து கொண்டு போனா ஒரு குறிப்பிட்ட தூரம் 4 அடிக்கு மேல ஒரு கட்டில நீங்க இழுத்தா நிலத்தை உழுது விட்டதாக அர்த்தம். அப்ப நீங்கள் ஓய்வு நாளை மீறி விட்டீர்கள் அப்படிம்பாங்க. பாருங்க, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வயல் நிலத்துல கடந்து போன பொழுது நெல் கதிர்கள் இருந்தது. கதிர்களை கொய்து அதை அப்படியே தன்னுடைய கைகளிலே அப்படியே நசுக்கி ஊதி சாப்பிட்டாங்க. அந்த நாள் ஒரு ஓய்வு நாளா இருந்தது. உடனே இதை பார்த்துட்டு சொல்றாங்க, ஓய்வு நாளை மீறி விட்டீர்கள், ஓய்வு நாள்ல சாப்பிடக்கூடாதே. அப்புறம் இன்னும் கர்த்தர் சொன்ன சில காரியங்களை அடிப்படையா வச்சுட்டு இவங்க நிறைய காரியங்களை அதை மேலே பாரம்பரியங்களாக ஏற்படுத்தி இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னால கை கழுவணும், கால் கழுவணும், ஜெபம் பண்றதுக்கு முன்னால கை கழுவணும், கால் கழுவணும், இது எல்லாவற்றையும் எப்படி கடைபிடிக்கணும்னு நிறைய சாக்ரமெண்ட் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய காலத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா, கர்த்தர் கட்டளையிட்ட கற்பனைகளை விட பல மடங்கு இந்த சாக்ரமெண்ட்ஸ் என்பது அதிகமாக இருந்தது.
அதெல்லாம் வேதத்துல கர்த்தர் சொன்னாரான்னு பார்த்தா, கர்த்தர் சொன்னது இல்ல. அவர் சொன்னதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, இவர்கள் சில முறைமைகளை, பாரம்பரியங்களை ஏற்படுத்தி இருந்தாங்க. அது நல்லது மாரி தான் இருக்கும். நல்லது தான். அந்த சாப்பிடறதுக்கு முன்னால நம்ம கை கழுவணும் கட்டாயம். அது எப்படி கழுவணும்? காலை எப்படி கழுவணும்? எப்படி சாப்பிடணும்? நல்லது தான். ஆனால் அதை கர்த்தருடைய கட்டளை மாரி சொல்றாங்க பாருங்க. அந்த இடத்துல தான் வித்தியாசம் வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மனுஷர்களால் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட பாரம்பரியங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கிற்றே என்று 1 பேதுரு 1:18 அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாரி தான் ஒவ்வொரு நாட்டிலையும் இப்ப இந்திய தேசத்துல பாரம்பரிய பழக்கவழக்கங்களுக்கு எல்லையே இல்லை. நம்ம இருக்கக்கூடிய தேசம், மொழி, ஊரு, பிறந்த ஜாதி, நம்ம பின்பற்றி வந்த நம்முடைய மத நம்பிக்கைகள், இவைகளுடைய அடிப்படையில நிறைய சடங்காச்சாரங்களை, பாரம்பரியங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது சில காரியங்கள் பார்த்தா, அது குடிக்கிற மாதிரி, வெறிக்கிற மாதிரி, ஒரு பாவமாய் நமக்கு தோன்றாது. ஆனால் அதை நம்ம கடைப்பிடிக்கணும், அதை நம்பணும் என்று நமக்கு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா, வீட்ல ஒரு பெரியவர்கள் மரித்து போனா, அவர்கள் மரித்த தினத்தை ஞாபகத்துல வச்சு, அந்த நாள்ல ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டு, அவர்களை புதைத்த இடத்துல கல்லறையில போய் வழிபட்டு விட்டு, ஒரு 4 ஏழைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். அந்த இறந்து போனவருடைய அளவுல துணி வாங்கி தரணும். அப்படிலாம் நம்ம இடத்துல நிறைய பாரம்பரியங்கள் இருக்குது. அது வெளிய பார்த்தா நல்லது மாரி இருக்குது. நீங்க துணி வாங்கி கொடுக்கலாம், ஏழைகளை விசாரிக்கலாம். ஆனால் அதை செய்வதன் மூலம் மரித்தவர்களுக்கு மரியாதை செய்றோம் நம்ம வந்து நினைக்கிறோம் பாருங்க, அது தவறு. அப்ப இந்த சின்ன சின்ன பாரம்பரியங்கள்ல கூட மாற்றங்களை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. ஆனா பொதுவாக நம்ம நினைக்கிறது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டோம், இனி பாவம் செய்யக்கூடாது. குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியும். இது கிறிஸ்துவுக்குள்ள வந்தா மாத்திரம் இல்ல. நீங்க வெளியே இருந்தாலுமே இதெல்லாம் பாவம் தான். அது தப்பு தான். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துவிட்டால் நமக்கு ஒரு புதிய கலாச்சாரம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய கட்டளைகள் இருக்கிறது. அதற்குள்ளே நம்ம கடந்து வரணும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. அதை நம்ம எப்படி கற்றுக்கொள்வது? இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன். நான் அதுக்கு முன்னால வேற ஒரு பாரம்பரியத்துல, வேற ஒரு கலாச்சாரத்துல, வேற ஒரு குடும்ப அமைப்புல, என்னுடைய பட்டணம் அல்லது கிராமம் போன்ற அமைப்புல, நான் பிறந்த என்னுடைய வம்சத்துல, ஜாதியில நாங்கள் கடைபிடிக்கிற பல காரியங்கள் இருக்கிறது. அதையும் வைத்துக்கொண்டு இயேசு தெய்வம் என்று அவரையும் ஆராதிக்கலாமா? அல்லது இயேசுவோடு என் வாழ்க்கை இணைத்துக் கொண்டால், நான் என் வாழ்க்கையில டோட்டலா பல மாற்றங்களை செய்யணுமான்னு கேட்டா, கண்டிப்பா நீங்கள் பல மாற்றங்களை செய்ய வேண்டி வரும். அவைகள் இதற்கு பிறகு நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை, வேதம் சொல்ற ஒரு வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தர் இதற்கு நாம தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வதற்கென்று வேறொரு வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறார். அதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வது? கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டிய வாழ்க்கைய எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, அதற்கு 2 ஏதுக்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். 2 விதமான வசதியை கர்த்தர் வச்சிருக்கிறார். 1 கிறிஸ்துவை பார்ப்பதன் மூலம், கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்க படிக்கிறது மூலம், கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே ஒரு மனிதன் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க என்று. ஆனா அது உண்மைதான். ஆனா இயேசு அதற்காக மாத்திரம் வரல. அதை நீங்க அறிந்து கொள்ளணும். உலகத்தில் வந்து பாவ மன்னிப்புக்கென்று இரத்தம் சிந்துவது அவருடைய நோக்கத்துல பிரதானமான நோக்கம். உலகத்துல தேவகுமாரனுடைய இரத்தம் சிந்தப்படணும். நம்முடைய பாவத்தை பரிகரிக்கிற இரத்தமாக அது சிந்தப்படணும். அதுதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்ததுனுடைய பிரதான நோக்கம். ஆனா அது மாத்திரம்தான் நோக்கமா என்று கேட்டால் இல்ல. அவர் வருகைக்கு வேறொரு நோக்கம் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கடவுளுடைய மனுஷன் இந்த உலகத்துல கடவுள் விரும்புகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காண்பிப்பதற்காக இயேசு வந்தார். வெறும் ரத்தம் சிந்துவதுதான் நோக்கம் அப்படின்னா, இயேசு மரிப்பதற்கு பல சமயங்கள், சந்தர்ப்பங்கள் வந்தது. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அவர் குழந்தையா பிறந்த போதே
2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று அங்கே ஒரு தீர்ப்பு செய்யப்பட்டது. ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு மேசியா பிறந்திருக்கிறாரு, அவர் பிறந்தா நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லா குழந்தையும் 2 வயசுக்குட்பட்ட குழந்தைகளை கொன்று விடுங்கள். அப்ப இயேசு அங்கதான் இருக்கிறார் அந்த சட்டம் போடப்பட்ட போது. அவரை ஒருவேளை இயேசு வெறும் ரத்தம் சிந்தத்தான் வந்தார் என்றால், அத்தனை பிள்ளைகள் மரிக்கும்போது அதிலே ஒருவராக இயேசுவும் தம்முடைய இரத்தத்தை சிந்திவிட்டு உடனே பரலோகத்துக்கு போயிருக்கலாம். அவர் அதுக்காக மாத்திரம் வரல. இரத்தம் சிந்துவது பிரதானமான நோக்கம் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்கான விலைக்கிரயமான இரத்தத்தை சிந்துவது முதல் நோக்கம். ஆனால் அதோடு கூட சேர்ந்து வேறொரு நோக்கம் இருந்தது. இந்த உலகத்துல கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதனிடத்திலே என்ன மாதிரி வாழ்க்கை முறையை கர்த்தர் விரும்புகிறார் அல்லது கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை வாழ்ந்து காண்பிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். 33.5 வருஷம் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை இணைத்து கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனிதன் எப்படி நடக்கணும் என்பதற்கு முன்மாதிரியை வைத்து போனார். வேதம் அதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல அவர் சொல்றாரு, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நீங்க நடந்து வருவதற்கு, நீங்கள் பின்பற்றுவதற்கு, நீங்கள் வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை ஒரு மாடல் லைஃப், ஒரு மாதிரி வாழ்க்கையாக கர்த்தர் வாழ்ந்து காண்பித்து அடையாளமாய் வைத்து போனார். அதுதான் வேதம் சொல்லுது. இப்ப பாருங்க, மறுபடியும் இந்த வசனத்தை எடுத்துக்கங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இதுதான் முன்மாதிரி. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ரோல் மாடல் இவர்தான், இவருடைய வாழ்க்கையை பார்த்து அது மாதிரி தான் நானும் வாழ முயற்சி பண்ணுகிறேன்னு சொல்லுவாங்க. சிலர் சினிமா நடிகர்களை பார்த்துட்டு இவர் எனக்கு ரோல் மாடல் சொல்லுவாங்க. சிலர் ஊழியர்களை பார்த்துட்டு இவர் எனக்கு ரோல் மாடல் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு ரோல் மாடல் இருக்கிறது. அது பரலோகத்தின் சாயலை பூமிக்கு வெளிப்படுத்தினது. கிறிஸ்து தான் அந்த ரோல் மாடல். அதைத்தான் வேத வசனம் சொல்லுது. ஒரு மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு அடிச்சுவடுகளை வைத்து போனார். அப்போ அவருடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்துல கடவுளுடைய பிள்ளையாக எப்படி வாழணும், பரலோக சம்பந்தம் உள்ளவர்கள் பூமியில வாழும்போது எதெல்லாம் அவர்கள் பயன்படுத்தணும், எதை எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட வேண்டும், எது கர்த்தரால உண்டாக்கப்பட்டது, எது மனிதரால உண்டாக்கப்பட்டது, எது சாத்தானால உண்டாக்கப்பட்டிருக்கிறது, சாத்தானால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் கவனிச்சு பார்த்து பரலோகத்துக்குள்ளே நுழைய விரும்புகிற ஒருவன் எப்படி வாழணும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி வாழ்க்கைய அவர் மேலே உட்கார்ந்துட்டு இப்படிலாம் நீங்க வாழுங்கள் என்று சொல்லி கட்டளை போடாம தானே வந்து தானே வாழ்ந்து காண்பித்தார். இயேசு ஏன் ஒரு ஏழை வீட்டுல பிறந்தார் தெரியுமா? ஒரு குடும்பத்துல, அடிமட்ட ஒரு குடும்பத்துல, பல சூழ்நிலைகள்ல எளிய ஒரு குடும்பத்துல இயேசு பிறந்ததின் காரணம் இதுதான். மேல் தட்டுல நீங்க பிறந்துட்டீங்கன்னா, ஒரு ராஜா வீட்டுல பிறந்துட்டீங்கன்னா அவர்களுக்கு பல காரியங்கள் தெரியவே தெரியாது. சமுதாயத்துல என்ன நடக்கு தெரியாது. நீங்க பழைய இதுல பார்த்திருப்பீங்க, ராஜாக்கள் காலத்துல ராஜாக்கள் மந்திரியை பார்த்து கேட்பாங்களாம், மாதம் 3 முறை மழை பெய்ததா, மாதம் மும்மாரி பொழிந்ததான்னு கேட்பாங்களாம். அதை கூட மந்திரி சொல்லணும். அவர்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டாங்க, வாழ்க்கை தெரியாது. ஆனால் இயேசு ஒரு ராஜ அரண்மனையில பிறக்காம ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டுல, சமுதாயத்துல இருக்கிறதுலயே ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற வசதி இல்லாத ஒரு குடும்பத்திலே அவர் பிறந்தார். ஏன்னா அங்க இருந்தா தான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தட்டுல நடக்கக்கூடிய காரியங்களை விளங்கி கொள்ள முடியும். அதனால இயேசு அதுல இருந்து பிறந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு மனிதன் எப்படி வாழணும், தன் பரிசுத்தத்தை எப்படி காத்து கொள்ளணும், கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்காம வாழ்ந்து காண்பித்தார்.
அதான் இயேசு. உங்க வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைக்கும் இயேசுனுடைய வாழ்க்கையில ஒரு மாதிரி இருக்கும், ஒரு முன்மாதிரி இருக்கும், ஒரு பாடம் இருக்கும். அப்ப இயேசுனுடைய வாழ்க்கைய கவனிச்சு பார்க்கிறதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வாழ வேண்டிய புதிய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சு பார்க்கிறதுனால அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி பேசினார். இதற்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இருக்குது. ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க அவசரப்பட்டு எதையும் செஞ்சிராம ஒரு நிமிஷம் நிதானிச்சு, ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, 4 பேர் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது, அல்லது ஏதாவது ஒரு டெம்ப்டேஷன் வருகிறது. அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் தாமதித்து, இந்த சூழ்நிலையில இயேசு இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இயேசு இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார், அதுக்கு என்ன பதில் வருதோ அதை தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முறை. ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ வாலிப பெண்கள், வாலிபர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல நான் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அவர்களில் சிலர் இந்த களியாட்டங்கள்ல ரொம்ப கவனம் உள்ளவர்கள். அவங்க போறது, பப்ல போறது, ஆடுறது, பாடுறது, இதுல என்ன இருக்குது, ஜஸ்ட் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது நான் கர்த்தருக்குள்ளே எப்படி பரிசுத்தமா வாழணும் போன்ற காரியங்களை சொல்லி கொண்டிருந்த போது ஒரு சகோதரி எழுந்து கேள்வி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இதுல என்ன தப்பு இருக்குது, ஒரு வாரம் முழுவதும் நாள் முழுவதும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது எங்களுக்கு, அதுக்கு நடுவுல நாங்கள் இப்படி போவது, நண்பர்களோட ஜாலியா சுற்றுவது, ஒரு பப்புக்கு போவது, டான்ஸ் ஆடுவது, வருவது, இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அது வேதத்துல எங்கேயாவது எழுதியிருக்கா அப்படி, போகக்கூடாது, நீங்க பாடக்கூடாது, ஆடக்கூடாது, அது மாதிரி சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கா எங்கேயாவதுன்னு கேட்டாங்க. அப்பொழுது நான் சொன்னேன், எல்லாமே அப்படி இருக்காது. நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சூழ்நிலையில இயேசு இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார் அதை நீங்க பார்க்கணும். ஒரு இயேசுவை பப்ல போய் ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு கோலத்துல கற்பனையாவது பண்ண முடியுமா உங்களால? துன்மார்க்கர்கள் உட்கார்ந்து அங்க வாயில புகை வழிய விட்டுக்கொண்டு, சிகரெட் குடிக்கூடாது எங்கேயா போட்டிருக்கான்னு கேட்பாரு ஒருத்தர். சிகரெட்டை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற இயேசுவை கற்பனை பண்ண முடியும் உங்களால? அப்ப அதனால நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் இயேசு இந்த இடத்துல இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில காரியங்களை இயேசுவை அந்த இடத்துல உங்களால கற்பனையே பண்ண முடியாது. அதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப நம்ம வாழ வேண்டிய புதிய வாழ்க்கையை எங்கே கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒன்று கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து, கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்து இதற்காகவே இந்த உலகத்துல வந்து பாடுபட்டு வாழ்க்கையினுடைய எல்லா விளிம்புக்குள்ளும் கடந்து போய் அதுல ஒரு மனிதன், தேவன் விரும்புகிற மனிதன் எப்படி வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அப்ப எப்படி நம்ம அதை அறிந்து கொள்வதுன்னு சொன்னா, வேதத்தை படியுங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற 4 சுவிசேஷங்கள் இருக்கின்றன. இந்த 4 சுவிசேஷமும் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் நடந்து கொண்ட விதம், அவருடைய குணாதிசயங்கள் வெளிப்பட்ட இடங்களை தெளிவாக எழுதி பதிவு செய்து வைத்திருக்கின்றன. ஏழைகளை பார்த்தபோது எப்படி மனதுருகினார், பாவம் செய்தவர்களை பார்த்தபோது எப்படி அவர் பொங்கினார், கோபப்பட்டார், அவர் ஜனங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார், அவரை கோபப்படுத்தின போது இயேசு எப்படி நடந்து கொண்டார் போன்ற பல காரியங்களுக்கு விடை அங்கே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை குறிப்ப அதிகமா தெளிவா அவரோட கூட இருந்தவர்கள், பக்கத்துல இருந்து தொட்டு பார்த்தவங்க, அவரோட 3.5 வருஷம் வாழ்ந்தவர்கள் தாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் அதுல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது கிறிஸ்துவின் வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது. அந்த வாழ்க்கை பல சத்தியங்களை, வாழ வேண்டிய வழிமுறைகளை நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. 2வது ஒண்ணு இருக்குது. 2வது என்னன்னா வேதம். வேத புஸ்தகம் நீங்கள் வாழ வேண்டிய, பேச வேண்டிய, நடக்க வேண்டிய, செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப வேத புஸ்தகத்தின் மூலமாக பாருங்க, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, நீ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும்
என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்று பல காரியங்களை தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறது. உங்க கையில இப்ப நீங்க புதுசா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருந்தா, ஒரு வேத புஸ்தகத்தை நீங்க கண்டிப்பாக வாங்கிக் கொள்ளணும். அந்த வேத புஸ்தகத்தை கருத்தாக நீங்கள் வாசிக்கணும். வேத புஸ்தகத்துல 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒண்ணு இந்த புதிய ஏற்பாடு, இன்னொன்னு பேரு பழைய ஏற்பாடு. ஏன் நான் முதல்ல புதிய ஏற்பாட்டை சொல்லுகிறேன்? புதிய ஏற்பாடு பின்னால வந்தது. பழைய ஏற்பாடு தான் முதல்ல வந்தது. இது 2மே இந்த வேத புஸ்தகத்துல இருக்கிறது. புதிய ஏற்பாடு என்பதுதான் இப்போ நடைமுறையில கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் கடைப்பிடிக்க வேண்டிய சட்டங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. இதைத்தான் நீங்க முதல்ல படிக்கணும். முதல்ல நாம் படிக்க வேண்டியது புதிய ஏற்பாட்டு காரியங்களை தான் நீங்க படிக்கணும். இதுதான் அட் பிரசன்ட் நீங்க வாழ வேண்டிய, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை உங்களுக்கு அது கற்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டமாக இருக்கிறது. நிழல், ஒரு மனிதன் இருந்தால் நிழல் இருக்கும். நிழலை தவிர்க்க முடியாது. நிழல் தவிர்க்க முடியாது. நிழல் எல்லாருக்குள்ள இருக்கும். அப்படி ஒரு கை அசைக்கும் போது நிழல் விழுகும், கால் அசைக்கும் போது நிழல் விழுகும். அதே மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டினுடைய நிழல், அதான் பழைய ஏற்பாடு. வேதம் அப்படித்தான் சொல்லுது. அவைகள் எல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தங்களாகவும் நிழலாட்டமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அது நிழல், இது நிஜம். நீங்க நல்லா பாருங்களேன், நிழலையும் நிஜத்தையும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நிஜத்துல இந்த கண்ணு தெரியும். என்னுடைய கண் எப்படி இருக்குன்னு தெரியும். என்னுடைய மூக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். என்னுடைய வாய் எப்படி இருக்குன்னு தெரியும். முடி எப்படி இருக்குன்னு தெரியும். நிழலை பாருங்க, அதனுடைய அவுட்லைன் தெரியும், உள்ள எல்லாம் கருப்பா தெரியும். பர்டிகுலரா எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஒரு ஆளுடைய உருவத்தினுடைய மேல் தோற்றம், வெளித்தோற்றம், அவுட்லைனு, அந்த அவுட்லைனுக்குள்ள ஒரு ஒரு கருமையான நிறம், ஒரு நிழலுடைய நிறம் இருக்கும். இப்ப நீங்க என்னை நேரா பார்க்கும்போது நான் போட்டிருக்கிற சட்டை கலர் தெரியும். ஆனால் என்னுடைய நிழல்ல சட்டை தெரியும், கலர் தெரியாது. கண்ணு, காது, மூக்கு, நீங்க நேரா பார்க்கும்போது என்னுடைய ஸ்கின் டோன் தெரியும். நான் கருப்பா இருக்கிறேனா, சிவப்பா இருக்கிறேனா, இதெல்லாம் தெரியும். நிழல்ல பாருங்க, அந்த உருவம் தெரியும், நிறம் தெரியாது. அப்ப இந்த நிழல் என்பது நமக்கு சில காரியங்களை மாத்திரம்தான் காண்பிக்கிறது ஒழிய முழுமையான காரியங்களை நமக்கு காண்பிப்பதில்லை. பழைய ஏற்பாடு என்பது நிழல். ஆனா அதே நேரத்துல நிஜத்துக்கும் நிழலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. நிஜம் என்பது நிழல்களும் சேர்ந்துதான் ஒரு உருவத்தை நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றன. நீங்க பாருங்க, என்னுடைய கழுத்துக்கு கீழே ஒரு நிழல் விழுகும், கண்ணுக்கு கீழே ஒரு நிழல் விழுகும், கை விரல்களுக்கு நடுவில் ஒரு நிழல் விழுகும். இது என்னுடைய உருவத்தை முழுமையாக காட்ட உதவி செய்கிறது. இந்த நிழலை எல்லாம் நீக்கிட்டு ஒரே கலர் அடிச்சு பாருங்களேன், அது அப்படியே பார்த்தீங்கன்னா வெளிச்சமா ஒண்ணுமே தெரியாது நமக்கு. அப்ப நிழலும் நமக்கு தேவை, நிஜமும் தேவை. நிஜத்துல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நிழல் அதை கொஞ்சம் மேம்படுத்தி காட்ட உதவி செய்யும். நாம் வெறும் நிழலை மாத்திரம் பின்பற்றினால் அதுல நிஜத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள் இருக்கு பாருங்க, அதையே பிரதானமா எடுத்து போதித்து கொண்டிருப்பாங்க. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாட்டு காரியங்கள் நிஜம். அப்ப முதல்ல நீங்க எதை படிக்கணும் அப்படின்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டு காரியங்களைத்தான் நீங்க முதல்ல படிக்கணும். அதுதான் இப்ப அட் பிரசன்ட். இல்ல பழைய ஏற்பாட்டுல நிறைய சொல்லியிருக்காங்களே, அப்படி இப்படி அப்படி எப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே, அவைகள் உண்மைதான், சொல்லப்பட்டதுதான். அது அந்த நாட்களில் வாழ்ந்த யூதர்களுக்கும் முதல்ல கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனித குலத்திலிருந்து கர்த்தர் தனக்கென்று தேர்ந்தெடுத்த ஜாதி அல்லது ஒரு தேசத்தார், இஸ்ரவேலர்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். புதிய ஏற்பாட்டு சட்டம் வித்தியாசமானது. அவங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட சட்டம் அப்படி இருக்க, கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை உலகம் முழுவதற்கும் கொண்டு வந்தார். உலகத்துல இனி யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா தேசத்திற்கும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். அப்படி வரும்போது எல்லா தேசத்தாரும் இனி கடைபிடிக்க வேண்டிய
புதிய சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தினார். அதுக்கு பேர் தான் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் என்று சொல்லுகிறோம். அதுல பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட சில காரியங்களும் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலர் இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டை மாத்திரம் பிடித்து வைத்துக் கொண்டிருப்பாங்க. அது உங்களுக்கு முழுமையை காட்ட போதுமானது அல்ல. முழுமையை காட்ட போதுமானது இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டு கால வாழ்க்கை என்பது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டு கால வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்க கிறிஸ்துவுக்குள் வாழவில்லை, கிறிஸ்துவை தன்னை வெளிப்படுத்தவில்லை, தம்முடைய இரத்தத்தை சிந்தவும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு போட்டிருக்க, அதுவும் அவர் பேசினது தானே, அதை ஏன் நம்ம கடைபிடிக்க கூடாது? அதை கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லல. புதிய ஏற்பாட்டு சட்டங்கள், புதிய ஏற்பாட்டு காலங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்காக எழுதப்பட்டது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு சட்டத்தோட மேலதிகமாய் பல காரியங்கள் புதிய ஏற்பாட்டு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், ஒரு காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல, உன்னை ஒருவன் அடிச்சா நீ திருப்பி அடி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால் நீ மறு கன்னத்தை திருப்பி காட்டு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடனே கூட தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அதுல சில ஆல்ட்ரேஷன் பண்றாங்க? அப்ப இதுலயும் சில கட்டளைகள் இருக்கு, அதுலயும் கட்டளை இருக்கு. பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டது அல்ல. அது தேவனை பின்பற்றி ஒரு தேவன் நம்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. அவங்க யாரும் நீங்க பார்த்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் தீர்க்கதரிசிகள், இவங்க யாருமே தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே அமைக்கல, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால கழுவப்படல. அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வாழுகிறோம். அதனாலதான் புதிய ஏற்பாட்டு சட்டங்கள் பிரதானமானவைகள். அப்ப நீங்க ஒரு வேதத்தை வாசிக்கும் போது முதல்ல நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியங்கள் என்னன்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டு சட்டங்கள். புதிய ஏற்பாட்டு சட்டங்கள் அதுல பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டில் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகளை மாத்திரம் கடைபிடித்தாலே போதுமானது. அதுதான் இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள். அப்ப முதல்ல நீங்க இதை கருத்தா படிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே நீங்கள் வாசிக்க வேண்டியது, முதல்ல படிக்க வேண்டியது வேத புஸ்தகத்துல புதிய ஏற்பாட்டு புஸ்தகம். இதுல ரெண்டுமே இருக்குது. கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்த வாழ்க்கை முறை இருக்கிறது. வாழ வேண்டிய முறைகளை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்ட வேத வசனங்கள் இருக்கிறது. இதுதான் முதல்ல படிக்கணும். அதே நேரத்துல நீங்கள் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது அது ரெண்டையும் பொருத்தி பார்த்து ஒரு உண்மையை முழுவதுமாக புரிந்து கொள்ள படிக்கணும். அப்போ முழுக்க முழுக்க நம்ம கடைபிடிப்பதற்கு கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டு சட்டங்கள் தான் என்பதை நீங்க விளங்கி கொண்டு, புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எத்தனை மனைவி கல்யாணம் பண்ணணும், திருமணம் எப்படி, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, வேலைக்காரங்களுக்கும் எஜமான்களுக்கு இருக்க வேண்டிய உறவு, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்குதோ அதுதான். பூர்வத்தார் காலத்துல வேற மாதிரி சட்டம் இருந்தது. ஆபிரகாம் பல திருமணங்களை செய்திருந்தார், சாலமோன் பல திருமணங்களை செய்திருந்தார், தாவீது பல திருமணங்களை செய்திருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலம் வரும்போது கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையுடையவன் ஒரே மனைவி உடையவனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல சாட்சி பெற்றவனும் ஒரு மனைவியை உடையவனும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லையே. பழைய ஏற்பாட்டு காலம் என்பது நீங்கள் கடைபிடிப்பதற்கானது அல்ல, அவைகள் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக. அது நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற அந்த புதிய சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துவதற்காக, கொஞ்சம் எடுப்பா உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக. புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லி இருக்குதோ அதான் கிறிஸ்தவர்களுக்கான மூல சத்தியம். அப்ப முதல்ல நீங்க இதை படிங்க.
முதல்ல படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுல சொல்லப்பட்டிருக்கிற மொழி அமைப்பு, அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அத உங்களுக்கு விளக்கி சொல்லத்தான் சபை இருக்கிறது. உங்களை நடத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. புரியலன்னா அவங்ககிட்ட போய் கேளுங்க. ஐயா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. இதுல மற்றவர்கள் இப்படி நடப்பாங்க. கிறிஸ்தவனா நான் எப்படி நடக்கணும்? ஏன்னா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அந்த வாழ்க்கை முறை என்ன என்பத நீங்க வேத புஸ்தகத்துல தெளிவாக புரிந்து கொள்ளணும். வேதத்துல 2 பகுதி இருக்குது. 2யும் போட்டு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்கொள்ள கூடாது. நீங்கள் கடைப்பிடிக்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டு சட்டங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல 2 காரியங்களுமே உங்களுக்கு சொல்லப்பட்டு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்றவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகளை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்த வேதம். அதுக்கு பிறகு இருக்கிற ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், இப்படி நிறைய புஸ்தகங்கள் இருக்கு பாருங்க. அவைகளில் எல்லாவற்றிலும் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சில காரியங்கள் நம்ம பாரம்பரியமா கடைப்பிடிச்சது கூட நல்லா தானே இருக்குது. அதுல என்ன தப்பு இருக்குது? அதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைச்சா, கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்ட போது எல்லாம் புதுசாயிரணும். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நடைமுறை. அப்ப நமக்கு சொல்லப்பட்ட மாதிரி தீமையான காரியங்கள் மாத்திரம் இல்ல, மனிதர்களால் கற்பிக்கப்பட்ட நல்லது மாதிரி தெரிஞ்ச காரியங்களை கூட நீங்க நீக்கிவிட்டு வேதத்திலே கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், நாம வாழ்வதற்கான என்ன சட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை விளங்கி கொண்டு அதன்படி நம்ம நடக்கணும். அப்ப நீங்க முதல்ல இப்பதான் நீங்க இயேசுக்குள்ளே வந்திருந்தா நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை கவனமா படிங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வாக்குத்தத்த பிரசங்கங்கள் தான் நிறைய பண்றாங்க. ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதைத்தான் பண்றாங்க. சபைகள்லையும் அதான் பண்ணுவாங்க, கூட்டங்கள்ல அதான் பண்றாங்க, சுவிசேஷ கூட்டத்துல அதான் பண்ணுவாங்க. வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் அப்படி பேசி இருக்கிறார், வாக்குத்தத்தங்கள் அப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உங்களை உற்சாகப்படுத்தவும் கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தவும் பேசப்படுகிற வார்த்தைகள். இப்ப நான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பவுல், ஒரு யோவான், ஒரு யாக்கோபு, ஒரு பேதுரு, இவங்க எல்லாம் போய் சபைகள்ல பேசினாங்களே, எங்கேயாவது வாக்குத்தத்த செய்தி கொடுத்திருக்கிறாங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை கடைப்பிடிங்கள் சொல்லியிருக்காங்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. ஆனா நீங்க வாழ வேண்டிய முறையில நீங்க வாழ்ந்தா அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குரிய நன்மையான காரியங்கள் உங்களை வந்து சேரும். அதை உபதேசம் மாதிரி உபதேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உபதேச வார்த்தைகள், சட்டங்கள் புதிய ஏற்பாட்டுல வேத புஸ்தகத்துல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி 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 நம்ம வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், மனைவிகள் எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், இதெல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லி கொடுத்து, இன்னொரு பக்கத்துல கிறிஸ்து தாமே வாழ்ந்து காண்பித்து இந்த 2 சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் உங்களுக்குரியது. முதல்ல இதை நீங்க நல்லா படிங்க. முதல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை படிங்க. அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார். புதிய கிறிஸ்தவர்கள் அதைத்தான் முதல்ல படிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருப்பதை வாசிப்பது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களோட பொருத்தி பார்த்து ஒரு முழுமையான காரியத்தை விளங்கி கொள்ள பயன்படுத்தப்படுகிறது. அதை நம்ம தெளிவாக விளங்கி கொண்டு புதிய ஏற்பாட்டு சட்டங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப 2 காரியம். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ளே கழுவப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவன், அவன் எப்படி வாழணும் என்பது அடுத்து முக்கியம். பல பேருக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்காதனால நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் இதுவரைக்கும் கடைப்பிடித்து வைத்துக் கொண்டிருந்த பாரம்பரிய வாழ்க்கை அதெல்லாம் நல்லா தானங்க இருக்குது, இப்படி 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 வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய முன்பிதாக்கள் என்ன முட்டாள்களா? அவங்க நல்ல விஷயம்தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நல்லதாத்தான் தெரிகிறது. அதை நம்ம அப்படியே கடைப்பிடிப்போம். வாழ்க்கையில எந்த மாற்றம் வேணாம், இயேசுவை மாத்திரம் அதில் சேர்த்து கொள்ளுவோம் என்று வருகிற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்துவையும் 10ஓடு 11ஆக வைத்துக் கொள்வாங்க. இன்னும் சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் தாங்கள் கடைப்பிடித்து வந்த பாவ பழக்கத்தை விட்டுருவாங்க. ஆனா பாரம்பரியத்தை விட மாட்டாங்க. இது எங்க ஜாதியில உள்ள ஒரு பழக்கம் அப்படிம்பாங்க. இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நிறைய கிறிஸ்தவ திருமணங்கள்ல பார்க்கலாம். கிறிஸ்தவ திருமணங்கள்ல சொல்லுவாங்க, எங்க ஆட்கள்ல எங்க ஜாதியில இந்த பழக்கங்கள் எல்லாம் இருக்கிறது, இப்படித்தான் தட்டை மாத்தணும், இதுதான் இப்படி கொடுக்கணும், முதல்ல பொண்ணு வீட்டுல இருந்தா மாப்பிள்ளை வீட்டு கொடுக்கணும், மாப்பிள்ளை என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு பாரம்பரியமாய் கற்றுக் கொடுத்தது.
வேதம் வேறொன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது நமக்கு. அது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுகிறது, மனிதருக்கு மனிதர் வித்தியாசப்படுகிறது, ஜாதிக்கு ஜாதி வித்தியாசப்படுகிறது. ஆனா கர்த்தருடைய வேதம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே நாம ஒரு காரியத்தை எப்படி அணுகணும், அதை நம்ம செய்வதுதான் பூர்ணமான பலனை நாம் பெறுவதற்கு நமக்கு உதவி செய்யும் என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப நாங்க கிறிஸ்துவை குறித்து முதல்ல நீங்க படிச்சுட்டு நீங்கள் அவரை அப்படியே பின்பற்ற ஆரம்பித்து விடுங்கள். அவருடைய சாயலை பின்பற்ற ஆரம்பித்து விடுங்கள். எல்லாம் சரியா வந்துடும். அதுக்கு பிறகு வேதம், அதை படிச்சு பாருங்க. வேதம் என்று நான் சொல்வது அதை தாண்டி நம்ம நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகளை வசனம் கற்பிக்கிறது. ஒன்று கிறிஸ்து கற்பித்தார், இன்னொன்று வசனம் கற்பிக்கிறது. அந்த வசனத்துல ஒவ்வொரு காரியமும், ஒரு சபை நடத்துறவர் எப்படி நடத்தணும், கண்காணிக்கிறவர் எப்படி கண்காணிக்கணும், குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வாலிபன் எப்படி இருக்கணும், வயோதிபன் எப்படி இருக்கணும், ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், எல்லாவற்றுக்கும் விடை இருக்கிறது. அதுல இல்லாத சட்டங்களே கிடையாது. அதை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் சீர்பொருத்தி கொண்டால் அது ஒரு நல்ல உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் பின்பற்ற வேண்டிய மாதிரி கிறிஸ்து தான். அந்த மாதிரி கிறிஸ்துவை பின்பற்றணும். அதுக்கு நம்ம பிராக்டிக்கலா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இயேசுவை முதல்ல வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க. வேதத்துல வாசிக்க ஆரம்பிச்ச பகுதியில நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தில் எழுதுங்க. இதுல இயேசுனுடைய எந்த குணம் வெளிப்பட்டது, அது கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த குணத்தை நீங்கள் பின்பற்ற ஆரம்பியுங்கள். ஒவ்வொன்றா போங்க. ஒரே நாள் நம்ம எல்லாத்தையும் மாற்றிவிட முடியாது. முதல்ல படிங்க. ஒரு பகுதியை படிச்சா அந்த பகுதியில நீங்கள் என்ன விளங்கி கொண்டீர்கள் என்று பாருங்கள். பாருங்கள், இயேசு கலிலேயா கடற்கரை ஓரத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். மலையில பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த கடற்கரை ஓரத்தில் இருந்தவங்க மலையில அவர் ஏறுகிறான்னு தெரிஞ்ச உடனே சுற்றி கொண்டு ஓடி வந்து அவருக்கு முன்னால் வந்து உட்கார்ந்துட்டாங்க. 3 நாள் அவர் சொற்பொழிவு ஆற்றுகிறார். 3 நாள் அவங்களுக்கு பேசுகிறார். பேசுறது எல்லாம் ரைட் தான். அவர் ஒரு டீச்சர், ஒரு போதகர், ஒரு தேவன். அவர் ஜனங்களுக்கு கற்பிக்கிறார். அவர் கற்பித்து கொடுத்து 3வது நாள் அவர்களை அனுப்பிவிட மனதாய் இருந்த போது அவர் தன் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறாரு, 3 நாள் இவங்க இங்க தங்கிட்டாங்க, இவர்களை அனுப்பினால் போகும் வழியிலே சோர்ந்து போவாங்களே, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து அனுப்பினா நல்லா இருக்குமே என்று கர்த்தர் யோசித்தார். பாருங்க, அவருக்கு ஒரு பெரிய நிறுவனம் கிடையாது, ஒரு அமைப்பு கிடையாது, ஒரு ஸ்தாபனம் கிடையாது. அவர் கூட இருக்கிற வெறும் 12 பேரு. இவங்களை வச்சுட்டு அவர் என்ன யோசிக்கிறார் பாருங்கள். அவர்களுக்கு உபதேசித்ததோடு மாத்திரம் இல்லாம அவர்களை பற்றியும் யோசித்தார். போற வழியில சோர்ந்துருவாங்களே, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்க மறுபடியும் திரும்பி நடந்து போகணுமே, கூட்டம் முடிஞ்சு. புருஷர் மாத்திரம் 5000 பேர் இருக்கிறாங்க, பெண்கள் எப்படி 2 மடங்கு இருப்பாங்க, 10,000 பேர் இருக்கிறாங்க, குழந்தைகள் ஒரு 5000 பேர் இருக்காங்க, ஒரு 15,000 பேர் இருக்கிறாங்க. இவர்களை அனுப்பினால் சோர்ந்து போவாங்களே. இந்த ஒரு இடத்தை நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன விளங்கிக் கொள்ளுகிறீர்கள் பாருங்க. இயேசு வெறும் சட்டங்களை சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, மனிதர்களை குறித்து அக்கறை உள்ளவர், கவலைப்படுகிறவர். பாருங்க, அவர்களுடைய பசியை உணர்கிறவர், அவங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி யோசிக்கிறவர். அப்ப இதுதான் கிறிஸ்துவனுடைய குணாதிசயம். உங்களை நடத்துறவங்க அப்படி இருக்காங்களான்னு பாருங்க. அவர்கள் நான் சொல்வதை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறாங்களா, அல்லது உங்களை பத்தி யோசிக்கிறாங்களான்னு பாருங்க. அவ கிறிஸ்து மற்றவர்களை பற்றி சிந்திக்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர். ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் அவங்க கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிறவர், அவர்களுக்கு பிராக்டிக்கலா இருக்கிற பிரச்சனையை புரிந்து கொள்ளுகிறவர். இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியுது பாத்தீங்களா? உடனே நீங்க என்ன செய்யணும், அந்த குணாதிசயம், நான் இதுல ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்த வாசிச்சோன்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 சுபாவத்தை சொல்லலாம். அதுல இயேசு அப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு ஒரு குறிப்பு நோட்ல எழுதி வச்சுட்டீங்க. இயேசு எப்படி வாழ்ந்தார், மற்றவர்களை குறித்து கவலைப்படுறது மாத்திரம் அல்ல, அதற்கு ஒரு தீர்வு, ஒரு அற்புதம் செய்தார். அது அவரால் முடிந்து செய்தாரு. ஆனா அதனுடைய முழுமை என்னன்னு கேட்டா, அவர் அவருடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அவர் கண்டுபிடித்து சொன்னார். அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தார். இதான் இயேசு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அதை குறிச்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. நான் என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறேனே, ஒரு ஜெபத்துல வந்தாலும் என்னை பற்றி தான் யோசிக்கிறேன்,
ஒரு சபையில வந்தாலும் என்னை பற்றி தான் யோசிக்கிறேன். ஒரு ஊழியம் செய்தாலும் என்னை பற்றி தான் யோசிக்கிறேன். ஜனங்களை பற்றி யோசிக்கிறேனா? அவங்க எந்த சூழ்நிலையில இருந்து வந்திருக்கிறாங்க? என்னுடைய நண்பர்களை பற்றி நான் யோசிக்கிறேனா? அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கிறாங்க? ஒருவன் தன் கஷ்டத்தை என்னிடத்துல வந்து சொல்லும்போது நான் அதை புரிந்து கொள்ளுகிறேனா? இதெல்லாம் பார்த்துட்டு இதை உங்க வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தணும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு எப்படி வாழ்ந்தார்? அதெல்லாம் டீச்சிங். நீங்கள் கடைப்பிடிப்பதற்கான ஒரு பாடம். நீங்கள் நடப்பதற்கான ஒரு அரிச்சுவடி. அதனால்தான் அவர் தன்னுடைய சுவடிகளை முன்னால் வைத்து போனார். அப்ப அந்த கண்ணோட்டத்துல நீங்க பைபிளை படிக்கணும். ஒரு கதை படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. இயேசு கதை எங்களுக்கு தெரியும். இயேசு வந்து பாருங்கள், குழந்தையா பிறந்தாரு, அப்படி வாழ்ந்தாரு, இப்படி வாழ்ந்தாரு, இப்படி பேசினாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த வாழ்க்கை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். வேணா வசனம் சொல்லுதே, நீங்கள் நடப்பதற்கான அடிச்சுவடுகளை முன்னால வச்சுட்டு போயிருக்காருன்னு. அந்த வாழ்க்கையில தான் நீங்கள் நடக்க வேண்டிய அடிச்சுவடிகள் இருக்கிறது. அந்த பாதை இருக்கிறது. இயேசு சொல்லும்போது என்ன சொன்னார்? நானே வழி, நான் தான் வழி. என்னைய பார்த்து நீங்க பின்பற்றினீங்கன்னா பூர்ணமாய் அந்த வழி உங்களை பரலோகத்திலே கொண்டு வந்து நித்திய ஜீவனிலே சேர்த்து விடும். அப்ப நான் தான் வழி என்று சொன்னார். அப்ப அந்த வழியை நம்ம உற்று கவனிச்சு பார்க்கணும்ல. அப்ப இயேசுவை நீங்கள் படிக்கும்போது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொண்டு உடனே அந்த வாரத்துல நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, நான் எப்படி மற்றவர்களை பற்றி நினைப்பது, அப்படி யோசிக்க கூடாது. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே பிறருக்காக வாழ்வதுதான் கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த வாழ்க்கை. ஒரு சந்தர்ப்பம் சொல்றேன் பாருங்க. இயேசு அற்புதம் செய்கிறவர். 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்கள் மாத்திரம் 5000 பேர், பெண்கள் ஒரு பெரிய கூட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 15000 பேருக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்ககிட்ட யார் இடத்துலாவது புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். ஒரு சின்ன பையன் எழுந்து 5 அப்பம் 2 மீன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வந்து அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, ஒரு பையன் இருக்கிறான், மற்றவங்கலாம் கொண்டாந்தாங்க, சாப்பிட்டு திந்துருச்சு போல, இந்த பையன் மாத்திரம் மிச்சமா வச்சிருக்கிறான், 5 அப்பம் 2 மீன், அதை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அது கொண்டு வந்த போது அதை எடுத்து அவர் பிளஸ் பண்ணி அதை விட்டு கொடுத்த போது அது 5000 பேருக்கும் பந்தி வச்சாங்க. பந்தி வச்சு 5000 பேரும் திருப்தியாய் சாப்பிட்டு முடித்த பின்னும் 12 கூடையில் எடுத்தாங்க. அப்ப இயேசு, சாத்தான் வந்து சொல்றான் ஆண்டவர்ட்ட, உமக்கு மிகுந்த பசி உண்டாயிருக்குது, 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு இந்த கல்லுகள் அப்பமா மாறும்படி சொல்லும். இந்த கல்லுகள் அப்பமா மாறினா நீங்க இங்கே சாப்பிட்டு போயிடலாமே என்று அவன் சொன்னான். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. கர்த்தர் அப்படி செய்யல. அந்த அற்புதத்தை தனக்கு அவர் பயன்படுத்தி கொள்ளல. இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்க்கிறோம், சமாரிய பெண்ணோடு இயேசு சம்பாஷித்த நேரத்துல இயேசு மாத்திரம் தனியாய் ஒரு கிணற்று மேட்டனில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுது, இயேசுனுடைய சீஷர்கள் அவருக்கு ஆகாரம் கொள்ளும்படி சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு பக்கத்துல இந்த கிராமத்துக்கு போயிருந்தாங்க. கிராமத்துக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க. ஏன்? பக்கத்துல ஒரு 12 கல்லை எடுங்கப்பா, நான் ஜெபம் பண்ணி தர்றேன், நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் சொல்லியிருக்கலாமே. அல்லது அவருக்கு பசி வந்த போது கல்லுகள் அப்பங்களாய் மாறும்படி சொல்லியிருக்கலாமே. அவர் தான் பெற்றுக்கொண்ட வரத்தை, வல்லமையை தனக்கென்று பயன்படுத்தாமல் பிறருக்காக பயன்படுத்தி காண்பித்தார். அப்ப இது இயேசுனுடைய சுபாவம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, இதுல போய் நான் எப்படி மற்றவர்களை கவனிப்பது, மற்றவர்களை பற்றி எப்படி, மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு நான் எப்படி ஒரு தீர்வு சொல்வது, மற்றவர்களுக்கு எப்படி நான் இந்த காரியங்களை பகிர்ந்து கொடுப்பது, அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சுயம், அது நம்ம சுய நேசம். அதோட நம்ம உள்ள வந்துருவோம். அப்படிப்பட்டவர்கள் தான் அவங்க பண்ற ஜெபம், அவங்க பண்ற ஊழியம், அவர்கள் எது செய்தாலும் அது நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தா சுயம் இருக்கும். தனக்காக செய்வாங்க. ஒரு ஜெபம் செய்தால் தனக்காக, ஒரு ஊழியம் செய்தால் தனக்கும் தன் குடும்பத்திற்குமாக, எதை செய்தாலும் ஒரு சுயம் இருக்கும். அப்ப இயேசு பாருங்களேன், அவர் தன் சுயத்துக்கு எதையும் பயன்படுத்தல. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே பிறருக்காக வாழ்வது. இயேசு வாழ்ந்த நாள் முழுவதும், அவர் பர்டிகுலரா ஊழியம் செய்த 3 வருஷமும் பேசினது, நின்றது, நடந்தது, சொன்னது எல்லாமே பிறருக்காகத்தான் செய்திருக்கிறார்.
வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி. அவரை தந்ததே நமக்காகத்தான். அப்ப பிறருக்காக வாழ்வதுதான் அந்த வாழ்க்கை. இயேசு அப்படி வாழ்ந்தார் என்று நம்ம புரிந்து கொண்டா அதை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பிராக்டிக்கலா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய பழகிவிட்டால் அது உங்கள் வாழ்க்கையில ஒரு அம்சமாகி பழக்கமாய் மாறிவிடும். அப்ப கிறிஸ்து நமக்கென்று வகுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை 2 விதங்களிலே நம்ம விளங்கிக் கொள்ளுகிறோம். ஒன்று கிறிஸ்துனுடைய வாழ்க்கை. அப்ப பிராக்டிக்கலா நான் அதைத்தான் சொன்னேன். நீங்கள் சங்கீதம் படிங்க, பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் படிங்க, வாக்குத்தத்தங்களை கூட படிங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் எல்லாம் படிங்க. ஆனால் நீங்கள் கடைபிடிப்பதற்கு முதல்ல நீங்கள் இயேசுவை படியுங்கள். நீங்க ஆபிரகாமை கடைபிடிக்க முடியாது. ஆபிரகாமிடத்துல ஒரு சில விஷயங்களை தான் கடைபிடிக்க முடியும். நீங்க ஆபிரகாம் செய்த எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடிக்க முடியாது. யாக்கோபிடத்திலே 1-2 காரியங்களை தான் உங்களால கடைபிடிக்க முடியும். பல காரியங்களை கடைபிடிக்க முடியாது. தாவீதிடத்துல அப்படித்தான். சில காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில நல்ல காரியங்களை கடைபிடிக்க முடியும். அதெல்லாம் சும்மா நீங்கள் வாசிப்பதற்கு வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது பாருங்கள், எவ்வளவு பாவம் பண்ணி இருக்கிறாரு. பத்சேபாள் இடத்துல விபச்சாரம் பண்ணி இருக்கிறாரு. அவருடைய புருஷனை கொலை பண்ணி இருக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருப்பு பக்கங்களும் இருந்திருக்கிறது. அந்த நாட்கள்ல பலவீனங்கள் இருந்திருக்கிறது. அப்ப முழுமையாய் பின்பற்ற யாரையும் முழுமையாய் பின்பற்ற முடியாது. நீங்கள் முழு நம்பிக்கையோட முழுமையா ஒருவரை பின்பற்ற முடியுமானால் அது இயேசு ஒருவரை மாத்திரம்தான். ஆபிரகாமிடத்திலே நீங்கள் நல்ல காரியங்களை சொல்ற மாதிரி நிறைய தப்பான காரியங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். யாக்கோபுடைய வாழ்க்கையில நிறைய குற்றங்களை, குறைகளை கண்டுபிடிக்க முடியும். தாவீதின் வாழ்க்கையில குறைகளை கண்டுபிடிக்க முடியும். என் வாழ்க்கையில கண்டுபிடிக்க முடியும். ஆனா இயேசுவின் வாழ்க்கையில ஒரு குறையும் எவரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு ஒருத்தரை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா அது இயேசுதான். இயேசு என்ன செய்தாலும் நீங்கள் அதை அப்படியே செய்யலாம். அதுல எந்த விதமான கருப்பு பக்கங்களும் கிடையாது. எந்த விதமான இருள் கிடையாது அவரிடத்துல. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று எவனாவது உங்களில் என்னை குறித்து குற்றம் சொல்ல முடியுமா என்று கர்த்தர் சொன்ன போது அவ்வளோ பெரிய பெரிய வேத பாரகர்கள், இவரை குற்றம் கண்டுபிடிக்கணும்னே காத்திருந்த பரிசேயர்கள் ஒருவனும் வாய் பேச முடியாம மௌனமாய் இருந்து விட்டார்கள். ஏன்னா அவர் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஆபிரகாமை பற்றி நல்ல காரியங்கள் பேசுற மாதிரி ஆபிரகாமுடைய குறைகள் என்று பேசினா ஒரு பல வாரத்துக்கு பேசலாம். ஆனா இயேசு இடத்துல குறை என்று நீங்கள் எதையாவது பேச முயற்சி பண்ணினால் ஒரு குறை கூட பார்க்க முடியாது. குறையற்றவராக. ஏனென்றால் நான் இப்ப நடக்கிற இந்த வழியில தான் ஒரு பெரிய சந்ததி, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள், பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள் கடைபிடிப்பதற்கு இந்த பாதச்சோடிகளை வச்சு போறேங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் கவனம் கவனம் கவனமாக இந்த உலகத்திலே நடந்து காண்பித்தவர் இயேசு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இயேசுவை படியுங்கள். இயேசுவை படிப்பது அவரை பின்பற்றுவதற்காக படியுங்கள். இயேசுவின் வாழ்க்கையை பார்த்தா இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை முறை தான் ஒரு கிறிஸ்துவனுடைய மனிதன் அல்லது தேவனுடைய மனுஷன் வாழ வேண்டிய வழிமுறை. ஏன்னா வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு முன் மாதிரியை, அடிச்சுவடியை வைத்து போனார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். அதுல சொல்றாங்க, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரு வாழ்க்கை முறை அவர் வாழ்ந்து காண்பித்தார். சிலர் சொல்லுவாங்க, பக்கம் பக்கமா எழுதுவாங்க, சில பிரமாணங்களை நமக்கு கற்பித்து கொடுப்பாங்க. ஆனா இயேசு அதை வாழ்ந்து காண்பித்தார். அது வாழ முடியும், அது சாத்தியம்தான் என்பதை இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது வாழ்ந்து காண்பித்து, என்னைய பார்த்து நான் நடந்த முறை, நான் பேசின முறை, இவைகளை கற்றுக்கொண்டு அது மாதிரியே உங்க வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். 2வது, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் வாழ வேண்டிய வழிமுறைய வேதம் நமக்கு காட்டுகிறது. வேத புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா
ஒரு மனிதன் என்ன மாதிரி வாழணும், எப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும், எதெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதை வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய வசனம் நம்மை அந்த வாழ்க்கை முறைக்கு ஏதுவாக வழிநடத்துகிறது. வேதம் என்று சொல்லும்போது வேதத்துல புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுன்னு 2 இருக்குது. இப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டிய சில கட்டளைகளும் பிரமாணங்களும் சொல்லப்பட்டது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்காக சொல்லப்பட்டது. தேவன் அந்த நாட்களிலே மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப் போயிருந்த போது அவர்கள் நடுவிலிருந்து ஒரு தேசத்தாரை, ஒரு இனத்தாரை தனக்கென்று அவர் சொந்தமாய் தெரிந்தெடுத்து கொண்டு அவங்க எப்படி வாழணும், அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்று சில பிரமாணங்களை அவர் கற்பித்து கொடுத்தார். அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை அல்ல. அதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா கிறிஸ்து இன்னும் வெளிப்படல. கிறிஸ்து மனிதர்களுக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் நிறைவேற்றப்படல. இயேசுவின் இரத்தம் சிந்தப்படல. அப்ப அதற்கு முன்னால வாழ்ந்தவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆனா அதுக்கு பிறகு இயேசு வந்த பிறகு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வேறொரு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வாழ்க்கை முறை யாருக்கானது என்றால் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவின் இரத்தத்தால மீட்கப்பட்டவர்களுக்கு, கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக ஜீவிக்கிறவர்களுக்கு அப்படின்னு வேற ஒரு வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்திருக்கிறார். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, புதிய ஏற்பாட்டு காரியங்களை எல்லாம் விட்டுட்டு பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம் சொல்லி இருக்குதே, பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அதை இப்போது நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க. விருத்த சேதனம் பண்ணுவது, தசம பாகம் கொடுப்பது, இந்த மாதிரி நிறைய பல சாக்கிரமெந்துகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் இப்ப மறுபடியும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு காலத்துல அவைகளை உபயோகப்படுத்தினாங்களே, கர்த்தர் தானே பேசினார்னு சொல்றாங்க. ஆனா நீங்கள் கர்த்தர் யாருக்கு அதை பேசினார் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அல்ல. அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுத்தாங்க. அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்களுக்கு இயேசுவை தெரியாது. இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்படல. ஒரு ஆபிரகாமா இருந்தாலும், ஈசாக்கா இருந்தாலும், யாக்கோபா இருந்தாலும் அவர்கள் இயேசுனுடைய இரத்தத்தினால மீட்கப்படவும் இல்லை, கழுவப்படவும் இல்லை. அப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாழ்க்கை முறை, வாழ்க்கை தத்துவம் என்பது வித்தியாசமானது. ஆனா இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட புதிய கூட்டம் எழும்பும்போது அவர்களுக்கு கர்த்தர் வேறொரு வாழ்க்கை முறையை தருகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? சிலர் அப்படித்தான் விதண்டாவாதம் பேசுவாங்க. பைபிள் இருக்குதே, விருத்த சேதனம் இருக்கு, ஓய்வு நாள் ஆசரிக்கணும்னு போட்டிருக்கு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்றாங்க, நீங்க இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் சந்திப்பீங்க. அப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் என்பது நிழல் போன்றது. ஒரு நிழலுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிழல் நிஜமாகாது. புதிய ஏற்பாட்டு கால வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க, இதுதான் நிஜம். சிலர் விதண்டாவாதம் பேசுவாங்க. கர்த்தர் நேரடியா மோசேயிடத்துல வந்து பேசினாரே, அப்ப அந்த வசனங்கள் எல்லாம் கிரியை செய்ததுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மெடிக்கல் மார்ட்ல போய் ஒரு மருந்து வாங்குகிறீர்கள். உங்களுக்கு ஒரு வயிற்று வலியோ, ஒரு தலைவலியோ ஒரு மருந்து வாங்குறீங்க. அந்த மருந்து நீங்க போடுறீங்க. போட்டா உடனே குணமாகி விட்டது. அந்த மருந்தை நீங்க அப்படியே வைத்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. அந்த மருந்து எக்ஸ்பைரி ஆகிவிட்டது. அதனுடைய காலங்கள் முடிந்து காலாவதி ஆகிருச்சு. ஆனா அதே பிராண்டு தான், அதே மாத்திரை தான். அந்த மாத்திரையை போட போறீங்க. அப்ப மருத்துவர் சொல்றாரு, இந்த மாத்திரை எக்ஸ்பயர் ஆயிருச்சுங்க, இந்த மருந்து உங்களை குணமாக்காது அப்படின்னு சொல்றார். நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல, 4 வருஷத்துக்கு முன்னால இதே மாத்திரை தான் நான் வாங்கி போட்டேன், அது என்னை குணமாக்கிருச்சே என்று வாதாடுவது எப்படியோ அப்படித்தான் இதுவும். கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இரத்தத்தை சிந்தி ஒரு புதிய பிரமாணத்தை ஏற்படுத்தின உடனே பழைய பிரமாணம் எக்ஸ்பயர் ஆகிவிட்டது. அதுல எவைகள் பயன்படுத்தப்படணுமோ அவைகள் மாத்திரம் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை முறையாகவும் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால முதல்ல நம்ம எதை தேர்வு செய்யணும், எதன்படி நடக்க முயற்சி பண்ணணும்னா புதிய ஏற்பாட்டு சத்தியம். புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல தேவ ஜனங்கள், அவங்க கிறிஸ்துவுக்குள்ளான தேவ ஜனங்கள் அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றின அல்லது தேவனை பின்பற்றின தேவ ஜனங்கள். அவர்கள் வாழ்வதற்கான வாழ்க்கை முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாருங்க,
ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அடிச்சா நீ அவனை திருப்பி அடி. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அதெல்லாம் அந்த வாழ்க்கை முறை. இப்ப கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை முறை வித்தியாசமானது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை அடுத்து ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு எதிர்பார்க்கிற வாழ்க்கை, நீங்க கிறிஸ்தவராய் மாறிவிட்டால் அல்லது கிறிஸ்துவால ஈர்க்கப்பட்டு விட்டால், கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விட்டால், அடுத்து உடனே நீங்க உங்க வாழ்க்கை முறைகளிலே கவனம் செலுத்தணும். இல்லாவிட்டால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவ அனுபவங்களும் நம்மை விட்டு கடந்து போய்விடுவதற்கும் மங்கி மறைந்து போய்விடுவதற்கும் வாய்ப்பு உண்டாகிவிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அடுத்து நம்ம செய்ய வேண்டியது கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கென்ற வாழ்க்கை தத்துவத்தை வேத புஸ்தகம் நமக்கு தெளிவா சொல்லி இருக்கு. அப்ப கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று 1-2 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. பிரதானமான சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே, கிறிஸ்து என்றாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா அன்பு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அன்பை பிரதானமாய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அன்பு இல்லாதவன் கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டாலும், ஒரு சபையில இருந்தாலும், ஒரு ஊழியம் செய்தாலும் அவன் கிறிஸ்துவை அறியவில்லை, அந்த வாழ்க்கையை அவன் கற்றுக்கொள்ளவும் இல்லை என்பதுதான் அவனுடைய பொருள். ஒருவேளை அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முறைய நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரும். நமக்கு அளவுகோல் கிறிஸ்தவர்கள் அல்ல. சிலர் அதை கடைபிடிக்கலாம், சிலர் கடைபிடிக்காம போகலாம், சிலர் அவைகளை கவனிக்காம போகலாம். அவர்கள் அல்ல நமக்கு முன்மாதிரிகள். வேதம் சொல்லுகிற வாழ்க்கை என்ன என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உடனே அந்த சபைக்காரங்க அப்படி செய்றாங்களா, எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாரு, அவர் இப்படியா வாழ்கிறார் என்று அவரெல்லாம் நீங்க வம்புக்கு இழுக்க கூடாது. இது முறை. இதுதான் கர்த்தர் நமக்கு கற்பித்தது. அவர் அதை கடைபிடிக்கவில்லை. அப்ப கிறிஸ்தவத்தினுடைய அளவுகோல் அவர் அல்ல, கிறிஸ்து தான் அந்த அளவுகோல். கர்த்தருடைய வசனம்தான் அந்த அளவுகோல். அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரதானமான விஷயம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அன்பு இருந்தா தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமான பண்புகளிலே, பிரதான பண்புகளிலே ஒன்று அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவானுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிச்சு பாருங்க. அவர் அதுல சொல்றாரு, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும், ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள மனுஷன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள மனுஷன்தான் தேவனால பிறந்தவன். தேவனால பிறந்தவனுக்கு கிறிஸ்துவால பிறந்தவன் பேர் தானே கிறிஸ்தவன். அப்ப கிறிஸ்துவினாலே பிறந்தவன் அன்புள்ளவனாக இருக்கணும். அந்த அடையாளத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவினால் பிறந்திருக்கிற எவனும், அன்புள்ள எவனும் கிறிஸ்துவினால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்ப இயேசுவை நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொன்னா கூட அன்பு என்ற குணாதிசயம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. வேதத்துல போட்டிருக்கு, அடுத்த வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அவருடைய குணாதிசயத்துல மிக முக்கியமானது அன்பு. அன்பு இல்லாவிட்டால் நீங்க மற்ற எந்த காரியங்கள், உலகம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போனாலும், ஒரு பாரம்பரியமுள்ள ஒரு கிறிஸ்துவனுடைய குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், கிறிஸ்தவ நாமங்களை நீங்கள் தரித்து கொண்டிருந்தாலும், பைபிள் படிச்சாலும், இந்த அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. இதை குறித்து கொரிந்தியரின் புஸ்தகத்துல சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் நவமான பாஷைகளை பேசினாலும், அந்நிய பாஷைகளை பேசினாலும், வரங்களிலே நிறைந்திருந்தாலும், மலைகளை பெருக்கக்கூடிய விசுவாசத்தை கொண்டிருந்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்றாங்க. அப்ப கிறிஸ்தவத்தின் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மைய பொருள், அச்சாணி என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு. அன்பில்லாமல் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கவே முடியாது.
வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவனை நான் சொல்றேன். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்தவன், பரலோகம் கிறிஸ்தவன் என்று அங்கீகரிக்கிற ஒரு கிறிஸ்தவன். ஒருவேளை கவர்மெண்ட் நம்மை கிறிஸ்தவன் என்று அங்கீகரிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க இவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லலாம். உங்க ஸ்கூல்ல நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டிருக்கலாம். வேலை பார்க்கிற இடத்துல உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தலாம். ஆனா பரலோகம் கிறிஸ்துவின் அன்பினால் தரிக்கப்பட்டவனை தான் அவனை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்துகிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற குணாதிசயங்கள் கொண்ட வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறவன் தான் பரலோகம் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது. அப்ப பரலோகம் கிறிஸ்தவன் என்று சொல்லாம வேற யார் நம்மை பற்றி கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் அதுல என்ன பிரயோஜனம் இருக்கும் பாருங்க. எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டு இயேசு மாத்திரம் நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை? அப்ப பரலோகம் அங்கீகரிக்கிற கிறிஸ்தவம் என்பது அதனுடைய அடிப்படை, அஸ்திபாரம் அன்பு. அதனால்தான் அவர் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல சொல்லும்போது சொல்றாங்க, அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. நான் சகல காரியங்களை செய்தாலும், பெரிய ஊழியத்தை செய்தாலும், அற்புதங்களை செய்தாலும், அந்நிய பாஷையை பேசினாலும், நவமான புதிய பாஷைகளை பேசினாலும், வரங்களினால் நிறைந்திருந்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை, போச்சு. அப்ப அன்புதான் மைய பொருள். அப்ப முதல்ல நம்ம அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல 2 விதமான அன்பை முக்கியத்துவப்படுத்தி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. 3வது ஒரு அன்பு இருக்குது. அது இவைகளை காட்டிலும் விசேஷித்த ஒரு அன்பு. அன்புன்னு சொல்றாங்களே, எல்லாரும் அன்பாத்தானே இருக்கிறாங்க. ஒரு புலி கூட தன்னுடைய குட்டி இடத்துல அன்பாத்தானே இருக்குது. ஒரு குரங்கு தன்னுடைய குட்டியை அன்பாத்தானே பார்த்துக்கிறது. அன்பு எல்லா இடத்துலயும் இருக்குதே. அது சுபாவமான ஒரு அன்பு. ஆனால் கிறிஸ்து சொல்லுகிற அன்பு அவைகளிலிருந்து மாறுபட்ட ஒரு அன்பு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த அன்பிலே 2 முக்கியமான காரியங்களை சொல்றாங்க. அதைத்தான் வேதம் அன்பு என்று சொல்லுகிறது. அப்ப எப்படி அவன் அன்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, 1 தன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்னொன்று கர்த்தர் உண்டாக்கின மனிதர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும். சக மனிதனிடத்திலே அன்பு கூற வேண்டும். இது 2ம் ரொம்ப முக்கியமானது. வேதம் அதை வலியுறுத்தி சொல்லுகிறது. இந்த 2ல ஏதாவது ஒன்றை மாத்திரம் நீங்கள் செய்தாலும் ஃபெயில் ஆயிருவீங்க. அதுல முதல் காரியம் பாருங்க, சிலர் என்ன செய்வாங்க, கடவுள் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஊழியத்துக்கு அள்ளி கொடுப்பாங்க. அப்படியே இயேசுன்னு சொன்னா மனசு உருகுவாங்க. ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற ஆளை கவனிக்க மாட்டாங்க. பிறன் மேலே ஒரு அன்பு செலுத்த மாட்டாங்க. கடவுள்னா ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல ஒருவன் அடிபட்டு விழுந்து கிடப்பான், ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும், அதை கவனிக்க மாட்டாங்க. கடவுள் மேல அன்பு. கர்த்தர் அதை அப்ரிஷியேட் பண்றது இல்ல. நீங்கள் கடவுள் மேலேயும் அன்பா இருக்கணும். அதே நேரத்துல சக மனிதனிடத்திலும் நீங்கள் அன்பா இருக்கணும். இதை வேதம் எதிர்பார்க்கிறது. இது 2மே செய்யணும். இன்னும் சில ஆட்கள் பாருங்க, சேரிட்டி பண்றேன், மற்றவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி மற்றவர்களை கவனித்து கொண்டே இருப்பாங்க. கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க. அவர் மேல அன்பு காட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு செஞ்சாலே போதும், எல்லாம் பரலோகத்துக்கு போயிடும். எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், எதுக்கு வேதம் வாசிக்கணும், பார்க்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யணும் என்று அதை மாத்திரம் கருத்துல வைப்பாங்க. இதுவும் தவறு, அதுவும் தவறு. சரியானது எதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்திலே அன்பு வைக்கணும், மனுஷரிடத்திலையும் அன்பு வைக்கணும். உங்கள் அயலானிடத்திலே அன்பு கூறணும். அந்த அன்பு மனிதர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி காட்டப்பட வேண்டும். இந்த 2 அன்பும் ரொம்ப முக்கியமானது என்று கர்த்தர் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். சிலர் பாருங்க, தேவன் மேல் அன்பா இருப்பாங்க, நமக்கு தெரியும் எவ்வளவு பக்திமான், அவர் தன் கடமையை கரெக்டா செய்யறாருன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு அவசியம் வரும்போது அவனை கவனிக்க மாட்டாங்க. கர்த்தர் பாருங்கள், எதை அவர் அப்ரிஷியேட் பண்றாருன்னு பாருங்க. ஒரு நாள், ஒரு ஓய்வு நாள் அன்றைக்கு ஒரு மனிதன் வழியில அடிபட்டு கிடக்கிறான். ஒரு மனிதன் குற்றுயிரும் குலை உயிருமாக அடிபட்டு கிடக்கிறான். அப்பொழுது அந்த வழியே ஒரு ஆசாரியன் கடந்து போகிறான். அவன் அதை அடிபட்டு கிடந்தவனை பார்த்துட்டு, ஐயோ, அப்படியே குற்றுயிரும் கொலையுருமா இருக்கிறான், உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ரத்தம் ஒரு பக்கம் வழிஞ்சிருக்குது, பாவம், ஆனாலும் அவனுக்கு நம்ம உதவி செய்ய முடியாது என்று தன் பக்க வழியாக விலகி போய்விட்டான். ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் கடந்து வருகிறான். அவனும் பார்க்கிறாரு அந்த ஆளை, ஐயோ, ரோட்ல பாதையில அப்படி அடிபட்டு கிடக்கிறானே என்று சொல்லி பரிதாபப்பட்டு விட்டு
அவன் தன் வழியே கடந்து போய்விட்டான். ஒரு சமாரியன் அந்த வழியா கடந்து வருகிறான். அவன் வரும்பொழுது இந்த அடிபட்டு கிடந்த ஆளை பார்த்து பக்கத்துல போய் உட்கார்ந்து மூச்சு இருக்குதான்னு பார்த்து கையெல்லாம் தொட்டு பார்த்து அவனுக்கு அனல் உண்டாக்கி அவனை தூக்கி தன்னுடைய முதுகிலே வைத்திருந்த அந்த தண்ணீர் துருத்தியினால் அவனை கழுவி அவனை தன்னுடைய கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு பக்கத்து கிராமத்துக்கு போய் வைத்தியசாலையிலே சேர்த்து வைத்தான். கர்த்தர் சொன்னார், அவர்கள் அல்ல, இவன் தான் அங்கீகரிக்கப்பட்டான் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவங்க ஏன் பார்த்துட்டு பார்க்காம போனாங்க அப்படின்னு கேட்டா, நீங்கள் வாசிக்கிற அந்த பகுதியிலே உங்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. அது ஓய்வு நாள். அந்த நாள் தேவாலயத்துல வேலை இருக்குது. ஓய்வு நாள் அன்னைக்கு தான் ஆராதனைக்கு போவாங்க. அந்த நாள் முழுசும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பாங்க. முதல்ல போனவன் ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரியன் அவன் அங்க சர்ச்சுக்கு போகணும், தேவாலயத்துக்கு போகணும். அவன் செய்வதற்கு வேலை இருக்கிறது. நிறைய ஆசாரியர்கள் இருப்பாங்க. இவன் செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சட்டத்துல ஒரு செத்தவனையோ அல்லது அடிபட்டு ரத்தம் சிந்தினவனையோ நீங்க தூக்கி உங்களுடைய சரீரத்தை ஒரு தீட்டுப்படுத்தி விட்டால் அந்த நாள் நீங்க தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. அதனால அவன் என்ன செய்தான், இந்த அடிபட்டு கிடக்கிற மனுஷனா தேவனுக்கு செய்கிற வேலையா எது முக்கியம் அப்படின்னு நினைச்சு அவன் தன் வழியே விலகி போனான். அதுக்கு பிறகு ஒரு ப்ராஃபட் வர்றாரு, ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கும் அன்னைக்கு ஓய்வு நாள். தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவரு பார்த்தாரு, அடிபட்டு கிடக்கிற இவன் முக்கியமா, நம்ம செய்ய வேண்டிய வேலை ஊழியம் முக்கியமான்னு சொல்லி இதை நிராகரித்து விட்டு அவர் அங்கே கடந்து போனான். ஆண்டவர் இந்த ரெண்டையும் அங்கீகரிக்கவில்லை. அவர் சொல்றாரு பாருங்க, இவன் தான் உண்மையாக மனிதனை நேசித்தவன். அப்போ ஒரு மனிதனுடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களை உண்டாக்கின தேவனிடத்துல முதலாவது நீங்கள் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, மனிதர்களிடத்திலே அன்பு கூறணும். ஒன்றை விட்டு ஒன்றை செய்வது தேவனுடைய பார்வையிலே ஏற்புடையது அல்ல என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ரெண்டையுமே செய்யணும். இந்த ரெண்டை மாத்திரம் நீங்க கரெக்டா செஞ்சுட்டா, கர்த்தர் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் எல்லா கட்டளைகளையும் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று பொருள். இயேசு ஒரு முறை அமர்ந்திருந்த போது அவரை சோதிக்கும்படி ஒரு பரிசேயன் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, வேத புஸ்தகத்துல ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய பல கட்டளைகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்க படிக்கும்போது இதுல எதை கடைப்பிடிக்கணும், எதை கைவிடணும் என்று எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றும் முக்கியமா தெரியுதே, இதுல எது முக்கியமானது அப்படின்னு கேட்டான். அப்ப இயேசு ஒரு பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த எல்லா கட்டளைகளையும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் 2 காரியத்திலே அடக்கி விடலாம் என்றார். இந்த 2 நீங்க செஞ்சீங்கன்னா இந்த எல்லா கட்டளைகளையும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் நிறைவேற்றி தீர்ந்தாயிற்று என்றார். என்ன சொன்னார் பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37 40 வரைக்கும் உண்டான வசனத்துல இந்த காரியம் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த பரிசேயனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன்னுடைய முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அதுக்கப்புறம் ஒன்று சொல்றார், அதான் ரொம்ப முக்கியம். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதிலும் தீர்க்க தரிசனங்கள் முழுவதும் அடங்கி இருக்கிறது என்றார். நீ இதை ஒவ்வொன்றும் தனித்தனியா செய்ய வேண்டியதில்லை. இந்த 2 கட்டளை நீங்க செஞ்சுட்டா எல்லா பிரமாணங்களையும் எல்லா நியாய பிரமாணங்களையும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று அர்த்தமாயிரும். இது எல்லாவற்றுடைய எசன்ஸ். இதை அப்படி தட்டி புழிஞ்சிங்கன்னா இந்த 2 வசனத்துக்குள்ளே 2 கற்பனைக்குள்ளே நீங்கள் அடக்கி விடலாம். அப்ப அன்பு கூறுவது முக்கியம்தான். ஆனா அந்த அன்பு எப்படி இருக்கணும் என்பது இந்த வசனத்துல நமக்கு சொல்லுது. படிச்சு பாருங்களேன். நம்ம சும்மாவே அன்பு கூறுவோம். யாராவது ஒரு ஆளை பார்த்தா, ரொம்ப ஒரு வயசானவர் ஒரு பெரியவரா இருந்தா ஒரு 10 ரூபா கையில கொடுத்துட்டு போவோம். அதுவும் அன்பு தான். சரி, பாவம் அந்த மனுஷன் கஷ்டப்படுறாரேன்னு இறக்கப்பட்டு அந்த அன்பினாலே ஒரு உதவி செய்வோம். ஆனா
அவர் அன்பு கூறுவதற்கும் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம ஊழியத்துக்கு ஒரு காணிக்கை கொடுக்கிறோம். அது கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பை காட்டுவதுதான். கர்த்தருடைய ஊழியத்துக்கு உறுதுணையாக இருக்கிறோம். கர்த்தருடைய திட்டம் நிறைவேற அந்த ஊழியத்திலே நாம் நம்மை இணைத்து கொண்டு ஓடுகிறோம். இதெல்லாம் கர்த்தர் மேல் அன்பு கூறுவதுதான். ஆனா வேதம் எதிர்பார்க்கும் அன்பு என்பது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அந்த நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அந்த அன்பு எப்படி இருக்கணுமா? முழு இருதயத்தோட அன்பு கூறணுமா. 2வது முழு ஆத்துமாவோட அன்பு கூறணுமா. நம்முடைய முழு மனதோட அன்பு கூறணுமா. ஏதோ அறகுறையாய் வைத்திருக்கிற அன்பு வச்சுட்டு, நான் பாருங்க காலையில் எந்திரிச்சா இயேசு இயேசுன்னு சொல்லுவேன். இயேசுனுடைய அடியார் யார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு கவர்ல வச்சு ஒரு 50 ரூபாயாவது காணிக்க கொடுத்துருவேன். சர்ச்சுக்கு ரெகுலரா போயிருவேன். இயேசுங்கிற பேரை கேட்டாலே கண்ணீர் வந்துருங்க எனக்கு. அது இல்ல. வேதம் சொல்லுது முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு மனதோட தேவனிடத்தில் அன்பு கூறணும். இது முதலாம் பிரதான கற்பனை. 2வது அவர் சொல்றாரு, சக மனிதனிடத்திலே அன்பு கூறணுமா. எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு கேட்டா, நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறதை போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நான் சும்மா அன்பு கூறுவதில்ல. நான் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேனோ அந்த அளவிற்கு என் அன்பை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கணும். தன்னை நேசிக்காதவன் யாராவது இருக்கிறானா? என்னைய எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. வெளியே சும்மா சொல்லுவாங்க. என்னையே எனக்கே பிடிக்காது, வெறுப்பா இருக்கும்னு சொல்லி. ஒரு சுண்டு விரல் லேசா அடிபட்டா உடனே தூக்கிட்டு ஓடுவாங்க. அப்ப தன்னை நேசிக்காதவன் யார் இருப்பான்? வெளி தோற்றத்துக்கு சொன்னாலும் நமக்கு என்ன மற்றவர்கள் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும். நான் அவனுடைய இடத்துல இருந்தால் எனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அதுபோல நீங்கள் அவர்களுக்கு செய்யணும். நான் என்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல என் அயலானிடத்திலும் அன்பு கூறணும். ஒரு மனிதன் தன்னிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறான் பாருங்க. அவனை எல்லாரும் நேசிக்கணும்னு நினைப்பான். அவனை எல்லாரும் முக்கியத்துவப்படுத்தணும்னு நினைப்பான். அவனை கொஞ்சம் பெருமைப்படுத்தணும். அவனை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைப்பான். ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய கை அப்படியே சூம்பி போயிருக்குது, சின்ன கையா. அவன் சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு அந்த கையை வச்சே ஒரு பட்டப்பேர் அவனுக்கு கொடுத்திருக்கிறாங்க, முடவன் அப்படின்னு சொல்லி. கூப்பிடுறவன்லாம் முடவன் முடவன்னு கூப்பிடுறான். அவன் பார்க்குற அந்த சூம்பி போன கையினால, முடமாகி போன கையினால எனக்கு எவ்வளோ கெட்ட பேரு. இந்த கை மாத்திரம் நல்லா இருந்ததுன்னா என்ன இந்த பேர் சொல்லி கூடுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் அந்த கையில ஒரு அடிபட்டு ரத்தம் வழிது, காயமாகி. இப்போ இவன் என்ன செய்வான் என்று நீங்க நினைக்கிறீங்க? இந்த கைதானே எனக்கு இந்த பட்டப்பேரை வாங்கி கொடுத்துச்சு, இந்த கைதானே என்னை அசிங்கப்படுத்துகிறது, கிடக்கட்டும் சனியன் என்று விடுவானா? இல்ல. அந்த கை அடிபட்ட கைதான், இயங்காத கைதான். இப்போ ஒரு பெரிய ஒரு கத்தி பட்டு ஒரு காயமாகி ரத்தம் ஓடுது. அதை தூக்கி கொண்டு ஓடுவான் டாக்டர் இடத்துல. டாக்டர் பாருங்க அடிபட்டுருச்சு கையில, ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அதுக்கு செலவழிப்பான். அதே மாதிரியான அன்பைத்தான், இதுதான் நம்மிடத்தில் நம்ம அன்பு கூறுவது. ஒரு குறையுள்ள ஒரு மனுஷனா இருந்தா கூட, அவன் உங்களை அவமானப்படுத்தி கேலி பண்ணியிருந்தா கூட, நம்ம என்ன செய்யறோம்? அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிற நேரத்துல அவனை நம்ம சொந்த கையை தாங்குவதை போல ஏந்தி தாங்கி பிடிக்கிறோம் பாருங்க. அந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான். சும்மா நல்லா இருக்கவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அன்பு கூறுவது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராத்திரி 12 மணி வரைக்கும் நாங்க பேசிட்டு இருப்போம். அந்த நண்பர்களோட உட்கார்ந்து குடிச்சு விரிச்சு பேசுனோம்னா நேரம் போவதே தெரியாது. பிள்ளைகளோட, என் சொந்த பிள்ளைகளோட நான் நேசித்து அன்பு கூர்ந்து பேசினா நேரம் போறதே தெரியாது. குடும்பத்தார் மேல் அன்பா இருக்கிறது, அதை பத்தி சொல்லல. அது இயற்கையா எல்லாருக்குள்ள இருக்கிறது. வேதம் சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிற மாதிரி உன் அயலானிடத்திலே அன்பு கூறணும். இந்த 2 கட்டளைகளை நீங்கள் செய்து விட்டால் எல்லா பிரமாணங்களையும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி விட்டதற்கு அர்த்தம். அப்ப இந்த 2 அன்பு முக்கியமானது. 3வது ஒரு அன்பு இருக்குது, அது விசேஷமானது. அது ஒரு மேலான அன்பு. அது என்ன அன்பு தெரியுமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, தேவனை நேசி, 2வது உன் அயலானை நேசி, 3வது உன்னுடைய எதிரியை நேசி, உன் சத்துருவை நேசி.
வேதம் அப்படி நமக்கு சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனம், 36வது வசனம், 2 தனித்தனி வசனங்கள். அதுல 27வது வசனமும் 28வது வசனமும் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு, நான் சொல்றதை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 35வது வசனத்துல சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகிதியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். கைமாறு கருதாமன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கடன் அவன் திருப்பி கொடுப்பான்னு கூட எதிர்பார்க்காம கொடு. வந்தால் லாபம், வரவாட்டால் பரவாயில்லை. கைமாறு கருதாம, அதை எதிர்பார்க்காம அவர்கள் கேட்கும்போது கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று சொல்லுகிறார். கர்த்தர் பாருங்க எப்படி அன்பு கூறுகிறார்னா, நன்றி அறியாதவன், துரோகி, அவர்களுக்கு அன்பு செய்கிறாரே அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 3வது பிரதானமான அன்பு என்பது சத்துருக்களை, உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணினவன், உங்களை விரோதித்தவன், நீங்கள் விழ வேண்டும் என்பதை எதிர்பார்த்து காத்திருந்தவன், எப்பவுமே உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தவன், அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும் போது நீங்க அவனுக்கு நல்லா வேணும்னு நினைச்சு சந்தோஷப்படாம அவனுக்கு நீங்கள் உதவி செய்வது இந்த அன்புகளிலே விசேஷமான மேலான அன்பு. சத்துருக்களை சிநேகிப்பது அப்படின்னு சொன்னோன்னே சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அவன் எவ்வளவோ தப்பு செஞ்சான், பாவம் பண்ணான், நான் அதை மனதில் ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை, அவனுக்கு ஒன்றும் செய்யறதில்ல, அவன் வழியில அவன் இருக்கிறான், என் வழியில நான் இருக்கிறேன், அது கூட அன்பு கூறுவதானங்க. நான் அவனுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சேனா, அவனுடைய ப்ரொமோஷனுக்கு எதிராக நான் ஏதாவது வேலை செஞ்சேனா, அல்லது அவனுக்கு எதிராக, அவன் குடும்பத்துக்கு எதிராக நான் ஏதாவது செய்தேனா? அவன் எதிரி, அவ்வளவுதான், என் பேச்சை நிறுத்தி விட்டேன், அவனை பார்க்கறது கூட இல்லை. கர்த்தர் அதையும் சொல்லல, அவனை நேசிக்க சொல்லுகிறார். எப்படி நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைச்சவன் தான், வேதனைப்படுத்தினவன் தான், ஒரு பிரச்சனையில ஒரு ஒரு பெரிய ஒரு இக்கட்டில் சிக்கிக்கொள்ளும் போது அவனுக்கு நன்மை செய்ய வேண்டிய ஒரு தருணம் வரும் பொழுது நீங்க உங்க பழைய பகைய மனசுல வைக்காம நன்மை செய்யுங்கள் என்கிறார். அப்ப யாருக்கு என்ன செய்யணுமா? உங்களை சபிக்கிறான் பாருங்க ஒருத்தன், அவனை ஆசீர்வதியுங்கள். நான் பார்த்தாலே அப்படியே அவன் பல்லெல்லாம் கடிப்பான். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்கள், நம்ம பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் பிணைச்சு பேசுவாங்க, அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும், அப்படி நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற. அவன் ஒரு எதிரி தான், நம்மை சபித்தவன் தான், நம்மை நிந்தித்தவன் தான், நம்மை விரோதித்தவன் தான். நன்மை செய்யுங்கள், ஆசீர்வதியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகிதியுங்கள். எப்படி சிநேகிக்கணும்? அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடு. அவன் திருப்பி கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சா கூட அவனுடைய இக்கட்டில் அவனுக்கு கடன் கொடு. அப்பொழுது உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் ஏன் கர்த்தர் அப்படி சொல்றாருன்னா, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்கிறாரே அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் என்ற ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் இருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு சாதாரண ஒரு ஏழை கூலி தொழிலாளியினுடைய மகனாக இருந்து செருப்பு தைச்சு அதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டவர். கர்த்தர் மேல, இயேசுவின் மேல அளவில்லாத பற்று வைத்திருந்தவர். அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தான் உணவருந்தும் போது, தான் சாப்பிடும்போது வெளியே போய் ரோட்ல யாராவது ஏழை ஜனங்கள் உதவி பெறுவதற்காக காத்திருக்கிறவங்க இருந்தா அவர்களை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட வைப்பார். அது அவருக்கு ஒரு பழக்கம். அப்படி இருக்கணும். ஏன்னா ஒருவன் பட்டினியா என்னுடைய தெருவில் நிற்கும் போது நான் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது என்று ஒரு கொள்கை உள்ளவர். ஒரு நாள் இப்படிதான் மத்தியானம் தன்னுடைய உணவு நேரத்துக்கு வந்தார். ஒரு ஏழை ஒருவனை வழியிலே கண்டார். அவனை அழைத்து கொண்டு, இன்னைக்கு மத்தியானம் என் வீட்டுக்கு சாப்பிட வந்துரு,
அப்படின்னு சொல்லி தெருவில் நின்றவனை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய டேபிளில் உட்கார வச்சார். உட்கார வச்சு இவருக்கு பரிமாறுகிற அதே உணவு அவனுக்கும் பரிமாறப்பட்டது. அவர் சொன்னார், இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நமக்கு ஆகாரத்தை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம அந்த உணவை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், நீங்க வேணா ஜெபம் பண்ணிக்கங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது, நான் கடவுளை நம்புவதும் இல்லை விரும்புவதும் இல்லை, நான் ஜெபிக்கலாம் முடியாதுன்னு சொன்னான். உடனே ஒரு கோவம் வந்து விட்டது. உடனே என்ன செய்தார், ஜெபம் பண்ணல, கடவுளுக்கு நன்றியா இருக்கலன்னு சொன்னா உனக்கு சாப்பிடுவதற்கும் அருகதை இல்லை, நீ எழுந்து வெளியே போன்னு சொன்னார். உடனே பக்கத்தில் இருந்த அவருடைய ஆபீசர்ஸ் சேவகர்கள் அவனை பிடிச்சு வெளியே கொண்டு விட்டுட்டாங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்ல உனக்கு துப்பு இல்லை, ஆண்டவரை நினைக்க மாட்டேன்னு சொல்ற, உனக்கு சாப்பாடு போடணுமா அப்படின்னு மறுபடியும் ஒரு உட்கார்ந்து பிளேட்ல ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவரிடத்தில் பேசினார். அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்னு கேட்டார். அவனுக்கு ஒரு 45 வயசு இருக்கும் ஆண்டவரே. அந்த 45 வயசுல நீ அவனுக்கு எத்தனை முறை சோறு போட்டிருக்கன்னு கேட்டார். நான் அவனை இப்பதான் முதல் முறை பார்க்கிறேன் அப்படின்னு. அந்த 45 வருடமும் அவன் கடவுள் இல்லை என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படி கடவுள் இல்லை என்று சொல்லுகிற துரோகியா இருக்கிறவனுக்கு நீ விரட்டின மாதிரி நான் விரட்டல. நான் அவனை 45 வயசு வரைக்கும் பிழைப்பூட்டி இருக்கிறேன், அவனுக்கு சோறு கொடுத்திருக்கிறேன், சாப்பாடு கொடுத்திருக்கிறேன். நான் அவனுக்கு நன்மை செய்திருக்க நீ அவனுக்கு நன்மை செய்யாம கதவை அடைக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே தான் இருந்த இடத்திலிருந்து எழுந்து தானே வீதிக்கு இறங்கி ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை அழைத்து கொண்டு வந்து, அப்பா என்னை மன்னிச்சுக்க என்று சொல்லி அவனை அமர வைத்து அவனுக்கு உணவளித்தாராம். வேதம் சொல்லுது பாருங்க, நன்றி அறியாதவர்கள் தான் கர்த்தர் தனக்கு நன்றியாய் இருக்கிறவங்க மாத்திரமா உதவி செய்யறாரு. மழை பெஞ்சா நல்லார் மேலும் பொல்லார் மேலும் அந்த மழை பெய்கிறதே என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று எழுதியிருக்கிறது. இதான் மூன்றாவது அன்பு. விரோதிக்கிறவங்க, பகையாளிகள், எதிராளிகள், இவர்களிடத்திலே நம்ம அன்பு கூறணும். கிறிஸ்து நம்மிடத்தில் அப்படித்தான் அன்பு கூர்ந்தார். அவர் நன்றி மறந்தவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட அவர் உணவளிக்கிறார். அவங்களை அவர் விரோதிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலும் ஒரே கருத்துள்ள ஒரு வசனம் இருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையிலே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு காலத்துல தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நம்ம, எதிரிகளாக இருந்த நம்மை தன் ஒரே பேரான குமாரனை ரத்தம் சிந்த வைத்து நம்மை அவர் மீட்டுக்கொள்ள சித்தம் உள்ளவராக இருந்தார். அப்ப நம்ம கர்த்தருக்கு நெருக்கமாகவும் இருக்கல, கர்த்தர் அறிந்தவர்களாகவும் இருக்கல, கர்த்தருக்கு எதிரானவர்களாக கூட நம்ம இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு அருளி செய்தார். அப்ப நாம் அன்பாய் இருக்கிறோம் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம், கிறிஸ்தவர்கள் என்பதின் அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 13வது அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்களில் அவர் சொல்றாரு, கிறிஸ்தவனுடைய அடையாளமே அன்பாய் இருக்கிறது தான். அவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 35வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பார்த்த உடனே சொல்லுவாங்க, என்னடா அவ்வளவு அன்பா இருக்கிறாங்களே, அப்ப இவர்கள் இயேசுனுடைய சீஷராய்த்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்களாம். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமிய நண்பர்கள் ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும். நெத்தியில பார்த்தீங்கன்னா அவர்கள் முகங்குப்புற விழுந்து தொழுத அடையாளம் இருக்கும். கை கால்கள்ல சிராய்ப்புகள் இருக்கும், காய்ச்சி போயிருக்கும். இஸ்லாமியர்கள், இந்து நண்பர்களை பார்த்தீங்கன்னா கயிறு கட்டியிருப்பாங்க, தங்களுடைய மத சின்னங்களை அணிந்திருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி எந்த விதமான அடையாளமும் சொல்லப்படலை. இயேசு நமக்கு சொன்னது என்னன்னா, ஒரு வஸ்திரத்தினாலேயோ வேறு எந்த அடையாளத்தினால அல்ல, நீங்கள் என்னுடையவர்கள் என்று அறியப்பட வேண்டுமானால் அன்பினாலதான் நீங்க அறியப்படணும். அதான் உங்களுக்கு நான் தர அடையாளம். நீங்க உங்களுடைய அன்பின் நடவடிக்கைகளை பார்த்தே இவன் கிறிஸ்துவனுடையவன் என்று மற்றவர்கள் சொல்லணும் என்று சொல்றார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பு நிறைந்த வாழ்க்கை. இரண்டாவது பாருங்கள்,
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசிகளின் அடையாளம். அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்பனா விசுவாசம் இல்லாதவன், அவனுடைய வாழ்க்கை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வாழ்க்கை. கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற, அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை, பிரியமாயிருக்கிற ஒரு வாழ்க்கைன்னா அது விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், பாத்தீங்களா, நம்ம இப்ப புதுசா இயேசுவோடு சேர்ந்திருக்கிறோமே, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்துல 2 காரியம் முக்கியமா இருக்கணுமா? என்ன சொல்றாங்க பாருங்க, விசுவாசம் இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுக்கு பிரியமாயிருப்பது முடியாத காரியம். கிறிஸ்துவனிடத்திலே சேருகிறவன், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறவன், கிறிஸ்து உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப நமக்கு இந்த விசுவாசம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். விசுவாசத்துக்கு சாதாரண நம்முடைய மொழியில 2 அர்த்தம் சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ்ல வேணா ஃபெய்த் என்ற வார்த்தை சொல்லலாம். தமிழ்ல விசுவாசம் என்பதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று பாத்தீங்கன்னா அசைக்க மாட்டாத உறுதியான நம்பிக்கை. 2வது உண்மை. அது என்ன உண்மை அப்படின்னு கேட்கிறீங்க? இவரு நல்ல ஒரு விசுவாசமான ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப உண்மையான, நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன். ஒரு எஜமான் சொல்றாரு, இவனும் அவன் குடும்பமும் ரொம்ப விசுவாசமானவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப உண்மையா இருப்பாங்க, நம்பிக்கையோட இருப்பாங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, நம்ம நம்பிக்கை, நம்ம நம்புகிற காரியத்துல உறுதியான நம்பிக்கைக்கு பேரு விசுவாசம். விசுவாசம்னா என்ன? அந்த எபிரேயர் 11வது அதிகாரமே ஆரம்பிக்கும் போதே விசுவாசம்னா என்ன என்று நமக்கு சொல்லுகிறது. விசுவாசமானது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வாக்கியத்துல, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசம்னா நான் பார்த்ததைத்தான் நம்புகிறேன் என்று சொன்னால் அதற்கு பேர் விசுவாசம் இல்லை. காணப்படாதவைகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார்னா விசுவாசிக்கணும். எத்தனை பேர் பரலோகத்தை பார்த்திருக்கிறாங்க? எத்தனை பேர் நரகத்தை பார்த்திருக்கிறாங்க? எத்தனை பேர் பரலோகத்தினுடைய சந்தோஷங்களை பார்த்திருக்கிறாங்க? எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்திருக்கிறாங்க? ஆனா நம்புறோம், காணப்படவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் சொன்ன அது உண்மைதான். அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். அப்ப நம்ம நம்புகிறதை எவ்வளவு உறுதியா, ஆணித்தரமா நம்புகிறோமோ அதுதான் விசுவாசத்தின் அளவுகோல். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடுத்த பிரிவு விசுவாசம். அன்பு எப்படி ரொம்ப முக்கியமோ அது மாதிரி விசுவாசம் ரொம்ப முக்கியம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசமாய் இல்லாவிட்டால் கர்த்தர் அவர்கள் மேல பிரியமாய் இருக்க மாட்டார். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறது. நீங்க எதை நம்புறீங்களோ, இயேசு எனக்காக மரித்தார், இயேசுனுடைய காயத்தினால குணமாக, உறுதியா நம்புங்க. அதை வெறுமனே நம்புவதற்கு பேர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உறுதியா நம்புறோம் பாருங்க, அதுக்கு பேர் விசுவாசம். அப்படிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதை உறுதியா நம்புங்க. அதற்கு மேல ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் நம்புங்கள். காணப்படாதவைகள், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி இருக்கிறார், நம்மோடு வாசம் செய்கிற, நம்ம பார்க்கல அவரை, ஆனால் அதை நம்புகிறோம். ஏன்னா அது இயேசு சொல்லி இருக்கிறார். பரலோகம் இப்படி இருக்கும், பரலோகத்தின் பாக்கியங்கள் இப்படி இருக்கும், நம்ம பார்த்தது இல்லை, ஆனால் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஏன்னா இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசுவை நம்ம பார்த்ததில்லை நேரா, ஆனால் அவரை நம்ம நம்புகிறோம். ஏன்னா வேதம் சொல்லி இருக்கிறது அவரை. நரக தீயும் தண்டனையும் இயேசுவின் வருகையும் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் நம்புகிறோம். அதுக்கு பேர் தான் காணப்படாதவைகளை நம்புகிறோம் அல்லவா, நிச்சயமாய் நம்புகிறோம் அல்லவா, அதற்கு பேர் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தினால நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்கணும். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப நம்முடைய விசுவாசம் எதிலெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை காட்டணும், எதிலெல்லாம் நம்முடைய விசுவாசம் வெளிப்படணும், நம்முடைய விசுவாசத்தை எந்தெந்த இடங்களிலே புலப்படுத்தணும், அல்லது எதிலெல்லாம் நம்ம விசுவாசமா இருக்கணும்,
வேதம் அதே வேத பகுதியில நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறது. அதுல பாருங்க, முதல் காரியம் என்ன சொல்லுதுன்னா, தேவனை தொழுது கொள்வதிலே, தேவனை ஆராதிக்கிறதுல உண்மையாயிருங்கள். விசுவாசத்தோட ஆராதிங்க. விசுவாசத்தோட ஆராதிங்கன்னா என்ன அர்த்தம்? நான் தொழுகிறேன், ஆராதிக்கிறேன், பாடுகிறேன். கர்த்தர் அதை கேட்கிறாரு. கர்த்தருக்கு முன்னால நின்னு அங்கே சொல்றாரே தாவீது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார், அவர் கர்த்தர் முன்னால இருக்கிறார் சொல்லி உங்க தொழுகைய விசுவாசத்தோட தொழுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கடமைக்காக தொழுவாங்க. அவங்க தொழுகிற ஸ்டைல பார்த்தாலே அவர்கள் அதை விசுவாசமாய் தொழுகிறார்களா என்று நமக்கு தெரிஞ்சிடும். இயேசு முன்னால வந்து நின்று ஆராதியுங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி ஆராதிப்பீங்க? இயேசு அங்க இல்லை, உங்க கண்களால் அவரை பார்க்க முடியல. நம்ம ஆராதிக்கிறோம், மனப்பூர்வமாக ஆராதிக்கிறது இல்ல, கண்ட முறையில ஆராதிக்கிறோம். உலக மனிதர்களின் ஆராதனைகளுக்கு ஒப்பான வேஷம் தரித்து உலக மனிதர்களைப் போல நடனம் ஆடி அதெல்லாம் செய்யும்போது நம்ம பார்க்கணும். இங்கே இயேசு இருந்தால், இங்கே இயேசு இருக்கிறார், அது உண்மை. அதை நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க ஆராதனை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கணும். எங்க ஆராதனை உண்மையுள்ளதாக இருக்கணும். ஆராதனையை விசுவாசத்தோட செய்யணுமாம். அது வேதம் சொல்லுகிறது. முதல் ஆராதனை ஆதியாகம புஸ்தகம், அதுல நம்ம பார்க்கிறோம், ஆதாமுடைய பிள்ளைகள் 2 பேர், ஆபேல், காயின் என்று. காயின் மூத்தவர், அவர் நிலங்களை பயிரிடுகிற விவசாயியாக இருந்தார். ஆபேல் இளையவன், அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனா 2 பேரும் கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்தி பலி செலுத்துறாங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை, ஆராதனையை அங்கீகரித்து கொண்டார். ஆனால் அவனுடைய மூத்த சகோதரன் காயினுடைய காணிக்கையை தள்ளி போட்டு விட்டார். வேதம் எபிரேயர்களின் நிருபம் இதே 11வது அதிகாரத்துல 4வது வசனத்துல ஆராதனையின் விசுவாசம் பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை விட மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். 2 பேரும் பலி செலுத்தினாங்க. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற மேலான பலியை விசுவாசத்தினாலே ஆபேல் செலுத்தினான். அது எதற்கு அடையாளமா இருக்கு பாருங்களேன். காயின் கொண்டு வந்து காய்கறிகள், பழங்களை ஆராதனைக்கு ஒரு காணிக்கையாக கொண்டு வந்து படைத்தான். ஆபேல் தன்னுடைய ஆடுகளின் முதல் தலையீற்றை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக படைத்தான். இது 2 எதற்கு அடையாளமா இருக்கு? முன்னடையாளம்னா, காயின் படைத்த ஆராதனையில உயிர் இல்ல. ஆபேல் படைத்த ஆட்டுக்குட்டி, அதுல ஜீவன் இருந்தது. இது அங்க ஆடுதான் உண்மையிலே படைத்தது. நமக்கு அது என்ன சொல்ல வருகிறது? உவமையாக என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உயிருள்ள ஆராதனை அல்லது ஜீவனுள்ள ஆராதனை. இன்னொன்று உயிரற்ற செத்த ஆராதனை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் எழுதியிருக்கு. நம்ம விசுவாசத்தினால பரிசுத்தத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளணும். அப்ப கர்த்தரை தொழுது கொள்வதிலே, கர்த்தரை ஆராதிப்பதுல மேன்மையான மேலான ஆராதனை செலுத்தணும். நம்ம மன விருப்பத்தின்படி செய்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு பரலோகம் ஒரு குப்பை தொட்டி அல்ல. நீங்க ஒரு 4 இசைக்கருவி வச்சுட்டு புகையை போட்டு பாடிட்டீங்கன்னா பரலோகம் ஏற்றுக்கொள்ளணுமா? யார் சொன்னது அப்படி? நீங்க சத்தம் போட்டு குதிச்சிட்டீங்கன்னா உடனே பரலோகம் வாங்கி வாரி உள்ளே கொட்டி கொள்ளுமா? அது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பரலோகத்துக்கு ஏற்புடையதா இருக்கிறது மாத்திரம்தான் பரலோகத்தோட பேஸ்கெட்ல போய் விழும். அதை நீங்க மனசுல வச்சுக்கிறணும். அப்ப தொழுது கொள்வதில் விசுவாசம். அதுல அவர் சொல்றார், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேலான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சியாயிட்டார். பாருங்க, காணிக்கை கொடுக்கிறது பெருசு இல்லைங்க, அதை வற்புறுத்தி கொடுக்க கூடாது. ஒருத்தர் வந்து உங்களை மிரட்டி காணிக்க கொடுக்க கூடாது. ஒரு எதிர்பார்ப்போட காணிக்க கொடுக்க கூடாது. சிலர் நமக்கு சொல்லி தருவாங்க, நீங்க 10 ரூபா போட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை 100 மடங்காய் திருப்பி கொடுப்பார். ஏன் இந்த 10 மடங்கை அவர் வாங்கி கொண்டு 100ஐ கொடுப்பதற்கு 10ஐ கழிச்சிட்டு 90 கொடுத்துடலாமே? அவர் நான் வட்டி கடையா வைத்திருக்கிறார், நீங்க 10 ரூபா போட்டா 100 ரூபா கொடுக்கணும். அது சொல்லுவது. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாரும் உங்களை வற்புறுத்தியோ ஆசை காட்டியோ நீங்க கொடுக்க கூடாது.
அது உங்க மனசுல இருந்து மனப்பூர்வமா வரணும். தேவனுக்கு கொடுக்கிறவன் மனப்பூர்வமாய் கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். அதான் வேதம் சொல்லுது. சிலர் மிரட்டுவாங்க. கர்த்தரை எதினால் வஞ்சித்தார்கள் என்று மல்கியாவின் புஸ்தகத்துல போட்டிருக்கே. உங்களுடைய காணிக்கையிலும் தசம பாகத்தெல்லாம் கொடு, இல்லாவிட்டால் வீட்டுல சாபம் வந்துடும். காணிக்கையில கொடுக்காம நீ மறைச்சு வச்சிருந்ததெல்லாம் ஆஸ்பத்திரியில கொண்டு கொடுப்ப பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பயத்தினாலேயோ மிரட்டுவதனாலேயோ கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்காம, மேலான காணிக்கை என்னவென்றால் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். யாரும் உங்களை மிரட்டி கொடுக்கக்கூடாது. நீங்க உங்க மன விருப்பத்தின்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தால் அது மேலான காணிக்கை என்று சொல்லப்படும். அடுத்த காரியம் பாருங்க, தேவனுடைய சித்தத்தை செய்வதில் கர்த்தர் ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்தா அதை விசுவாசத்தோட நீங்க செய்யணும். அதற்கு அடையாளமாக நோவாவை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. எபிரேயர்களின் நிருபம் அதே அதிகாரம் தான், 11வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்களேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரமானான். அப்ப அவருக்கு விசுவாசம், காணப்படாதவைகளை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அது அவனுக்கு காணப்படாத ஒரு காரியம். உலகம் முழுசும் ஒரே நேரத்துல மழை பெய்யும். அது இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. ஏன் இப்பவும் நீங்க பார்த்தது இல்லை? ஒரு சென்னையில மழை பெய்தால் ஹைதராபாத்ல அங்க மழை பெய்யாது. ஏன் சென்னைக்கு பக்கத்துல இருக்க ஊர்ல மழை பெய்யாது. ஆனா உலகம் முழுசும் ஒரே சமயத்துல இடைவிடாம 40 நாள் மழை பெஞ்சு எப்பவாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? அது மாத்திரம் இல்ல, நோவாவின் காலம் வரைக்கும் மழை பெய்ததாக வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. கர்த்தர் மழையை உண்டு பண்ணினார், அதனால பயிர் பச்சைகள் செழிக்க கடவுது என்று சொன்னார், அப்படி பைபிள்ல இல்ல. அவ மழை அந்த நாட்கள்ல இருக்கவில்லை. நோவாவின் காலத்தில் பெரும் மழை பெய்து வானத்தில் இருக்கிற ஜலத்தாரகைகள் உடைக்கப்பட்ட பிறகுதான் மழை என்ற ஒரு சிஸ்டமே உலகத்துக்குள்ளே வந்ததாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்ப இதுல நீங்க பாருங்க, காணப்படாத ஒன்று. மழைன்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. அதிலும் 40 நாள். நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி நான்லாம் பார்த்தது இல்லை. 40 நாள் எல்லா ஊர்லயும் ஒரே நேரம். இந்தியால மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, உலகம் முழுசும் மழை பெஞ்சு பார்த்திருக்கீங்களா? 40 நாள் இரவு பகலாக அதுல உலகம் முழுவதும் மூழ்கி போகிற அளவுக்கு வெள்ளம். கர்த்தர் சொல்றாரு, மழை வரப்போகுதுப்பா. ஒண்ணு விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி வச்சு பார்த்தா நோவாவுக்கு மழைனா என்னன்னு தெரிஞ்சிருக்க கூடாது. ஒருவேளை மழை இருந்தது, பைபிள்ல தான் குறிப்பிடலன்னு நீங்க சொன்னா கூட, மழை 40 நாள் பெய்து இன்றைக்கு வரைக்கும் வேற யாரும் பார்த்ததே இல்லை. கர்த்தர் சொல்றார், உலகம் முழுசும் மழை பெய்ய போகுது. அந்த மழை பெஞ்சு தண்ணி வந்து உலகத்துல எல்லாரும் அழிய போறாங்க. காணப்படாத காரியம், கேள்விப்படாத காரியம். ஆனால் அவர் அதை விசுவாசித்தார். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், ஒரு உலகம் தழுவின எழுப்புதல். எவ்வளவு பேருக்கு அதை விசுவாசிக்க முடிகிறது? அது எப்படி நடக்கும்? உலகம் இன்னைக்கு போற போக்குல எழுப்புதல் இந்த வார்த்தை பைபிள்ல இருக்குதாங்கிறார் ஒரு ஆளு. எழுப்புதல் எப்படி வரும்? அதெல்லாம் நடப்பதற்கு என்ன சாத்தியம் இருக்கிறது? காணப்படாத காரியங்கள். அதை நம்பி அவன் கிரியை செய்தான். அவர் எங்கே கப்பல் கட்டினார்? ஒரு கடல்லையா கட்டினார்? வீட்டுக்கு முன்னால கட்டினார், வெட்டாந்தரையில. போறவன் வர்றவன் எல்லாம் பார்த்தான். என்னையா செய்யற? கப்பல் கட்டுறேன், வெள்ளம் வரப்போகுது. சிரிச்சிட்டு போயிருப்பாங்க. அவர் அதை விசுவாசித்தார், அவர் அதை நம்பினார், அதன்படி அவர் செயல்பட்டார். கர்த்தர் உங்களுக்கு தருகிற கட்டளைகள் தேவனுடைய சித்தம் சில சமயத்துல நமக்கு நம்பக்கூடாததா இருக்கும். அதற்காக நம் முழு மனதோடு அதை நம்பி கிரியை செய்யறோம் பாருங்க. வேதத்துல சொல்லியிருக்கு, திடீர்னு ஒரு நாள் இரவுலையோ பகல்லையோ நடு சாமத்திலேயோ சாயந்தரத்திலேயோ ஒரு எக்கால சத்தம் வானத்துல கேட்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற அந்த பரிபூர்ணம் அடைந்த பரிசுத்தவான்கள், தேவனுடைய சபை உயிரோட பறக்கும். எத்தனை பேர் நம்ப முடியும்? அதை நம்பி எத்தனை பேர் கிரியை செய்யறாங்க? நம்முடைய கிரியைகள்ல, ஊழியக்காரருடைய கிரியைகள்ல கூட அதை நீங்க பார்க்க முடியலையே. இயேசுனுடைய வருகை சமீபம், பூமி அழிய போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தங்களுக்கும் தங்கள் வாரிசுகளுக்கும் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த விசுவாசத்தினாலே கர்த்தருடைய காரியங்களை, கட்டளைகளை நிறைவேற்றுவது, காணப்படாத காரியங்களை கர்த்தர் சொல்லும் போதும் அதை நம்முடைய விசுவாச கண்களை கண்டு அதன் ஏற்றபடி கிரியை செய்த நோவா
மூணாவது காரியம் பாருங்க, விசுவாசத்தோட கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 8, 9, 10 ஆபிரகாமை பற்றி சொல்லி இருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல், அந்த நாட்கள்ல கூகுள் மேப் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தர் கூப்பிடுறாரு, நான் உனக்கு ஒரு இடத்தை காட்ட போறேன் வாடான்னு சொல்றாரு. அவருக்கு எந்த இடம் என்று தெரியாம அந்த வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து, அப்ப விசுவாசம் என்பது கீழ்ப்படிதல்ல காமிக்கணும். நீங்க கர்த்தர் உண்டென்று விசுவாசித்தால் அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். வசனம் சொல்லுது பாருங்க, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். நம்மளா இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி எப்போ புறப்படணும், அது எங்க இருக்குது, எந்த திசையில போகணும், இதெல்லாம் எங்களை முழுசா சொன்னாதான் புறப்படுறத பத்தி யோசிப்பேன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் அது இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல் அலைந்து திரிந்தான். வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திராயிருக்கிற ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்ப பாருங்களேன், நீங்க விசுவாசிக்கிற ஒரு காரியத்துக்காக கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. நம்ம சொல்றோம் விசுவாசத்தினால செழிப்பை பெறலாம், பணத்தை பெறலாம்னு சொல்றோம். விசுவாசத்தினாலே நீங்கள் உபத்திரவங்களை சகிக்க வேண்டும், சகித்தார்கள். வேதம் அப்படி சொல்லுது. அடுத்து பாருங்கள், விசுவாசத்தினால பாவத்தை வெறுப்பது, தியாகம் பண்ணுவது. விசுவாசத்தினால செய்யணும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருக்கு அப்படி செய்வீங்க. மோசே அப்படித்தான் செய்தார். மோசே விசுவாசத்தினாலே, மோசே பெரியவனான போது, உங்களுக்கு மோசேனுடைய சரித்திரம் தெரியும். குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் பிள்ளையை எடுத்து ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து நைல் ஆற்றிலே மிதக்க விட்டு விட்டார்கள். அவரை எடுத்து கொண்டு போய் பார்வோன் ராஜகுமாரத்தி பிள்ளை இல்லாதனால அவனை எடுத்து கொண்டு போய் வளர்த்தார்கள். மோசே ரொம்ப அழகும் சௌந்தரியம் உள்ளவருமாக இருந்தார் என்று வேதத்தில் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ராஜாக்களோட, அதற்கு பிறகு பிறந்தவருடைய மற்ற குழந்தைகளோட மோசே அரண்மனையிலே வாழ்ந்தார். ஆனா விசுவாசத்தினால மோசே பெரியவனாகி தான் யார் என்பதை அறிந்தபோது பார்வோன் குமாரத்தினுடைய மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, விசுவாசத்தும் என்பா வெறுக்கிறதும் ஒரு விசுவாசம்தான், தியாகம் பண்ணுவதும் ஒரு விசுவாசம்தான். நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்திற்காக ஒன்றை இழப்பதும் விசுவாசம்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடனே துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டு, இனி வரும் பலன் மேலே நம்பிக்கையாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை, கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதான் விசுவாசம். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் என்றால் அடிப்பது, பிடிப்பது, சேர்ப்பது, சம்பாதிப்பது, செழிப்பை அடைவதுன்னு சொல்றாங்க. இது இழப்பது, விட்டு கொடுப்பது, கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் புறப்படுவது, மேன்மையாய் தோன்றின பாவ சந்தோஷங்களை அருவருத்து விடுவது என்ற பல காரியங்களை சொல்லுகிறது. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் விசுவாசத்தினுடைய அடையாளங்கள். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தினாலையும் அன்பினாலும் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் கர்த்தர் விரும்புகிறார். இது மாத்திரம் இல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்குது வேதத்துல. அவைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இன்னும் நீங்க வேதத்துல தேடி படிச்சீங்கன்னா நீங்க எப்படி வாழணும் என்ற பல வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றிரண்டை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு சீக்கிரமா அந்த நேரத்தை நிறைவு கொண்டு வருகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்தம் உள்ளது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீதியை செய்வது. கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பிரியாமல் இருப்பது. கிறிஸ்தவனின் வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல பரிசுத்தத்தினால் நிறைந்தது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீதி நிறைந்த வாழ்க்கை. 1 யோவான் 2வது அதிகாரம் 29வது வசனம். கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு இணைந்த, அவரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பிரியாத ஒரு வாழ்க்கை. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் அதை சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அந்த வாழ்க்கையினுடைய மைய கருத்தா கிறிஸ்துவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அது யோவானுடைய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 47. இதெல்லாம் நீங்க உங்களுடைய தியானத்துக்காக சொல்றேன். அப்ப கிறிஸ்துவின் வாழ்க்கை
கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை, கிறிஸ்தவன் வாழ வேண்டிய வாழ்க்கை என்பது வேதத்திலையும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் தெளிவாக நமக்கு அடையாளமிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையோட நீங்க கிறிஸ்துவை இணைத்தாதான் நீங்கள் கிறிஸ்துவோடு நிரந்தரமா இணை பிரியாம வாழ முடியும். புதுசையும் பழசையும் இணைச்சா ரெண்டும் ஒன்றுக்கொன்று கிழித்து விட்டு வஸ்திரம் நாசமாகிவிடும். இப்போ நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். கேட்ட சத்தியங்கள் உங்களுக்கு பிரயோஜனப்படணும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரம் நின்று விடாமல் உங்கள் வாழ்க்கையை அவர் விரும்புகிற வண்ணம் மாற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கரம் அமருவதாக. நீர் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கை, நீர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நீர் எதிர்பார்க்கிற ஒரு நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வசனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஒன்றிலிருந்து பிரிந்து உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உம்மை தங்களுடைய வாழ்க்கையில இணைத்துக் கொள்ளணும்னா அவருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டதாக, அவருடைய வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறதாக, கர்த்தரை விசுவாசிக்கிறதாக, கர்த்தர் சொன்ன அடிப்படையில் அமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாசித்த தியானித்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவைகளை நடைமுறைப்படுத்த கேட்ட ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் தாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராய் ஆசீர்வதியும். என் ஜெபத்தின் பலன்களை பார்க்க உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம கூட பேசினார். கர்த்தரை உங்களோட இணைக்கும் போது உங்க வாழ்க்கையும் புதுசா இருக்கணும். அப்பதான் நீங்க நிரந்தரமா கர்த்தரோடு கூட இருக்க முடியும். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது வேறொரு புதிய சத்தியத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.